வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய குரு தினத்தில் இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய அருளமுதம் பெருமை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். திருவள்ளுவரானுடைய வாக்கு. பல முறை சிந்தித்திருப்போம் இல்லையா? எவ்வளவு சிந்தித்தாலும் இது மாற்ற முடியாத ஒரு விதி. நன்றாக சிந்திக்கணும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அப்போ நாம் அடையக்கூடிய பெருமை, நாம் அடையக்கூடிய சிறுமை, இந்த ரெண்டுக்கும் எது காரணம்னு சொன்னால் தத்தம் கர்மம், அவரவர்கள் செய்கின்ற கர்மம் தான். அப்போ எளிமையாக பார்த்தோன்னா நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது, நமக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய நல்ல பேர், அபகீர்த்தி இல்லையா கீர்த்தி, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்மிடம்தான். நீங்கள் எதை போடுகிறீர்களோ அதையே அடைகிறீர்கள். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த இதுவும் உங்கள்கிட்ட வருவதே கிடையாது. நன்றாக யோசித்து கொள்ளணும். நீங்கள் ஒரு விஷயத்தை அடைகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் தான் அதை முதலாவது என்ன பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஏவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் செய்யாமல் எதுவுமே உங்கள்கிட்ட வராது, நீங்கள் நினைக்காமல் எதுவுமே உங்கள்கிட்ட கிடைக்காது. அப்போ நீங்கள் அடையக்கூடிய அத்தனை விஷயங்களும் எல்லாமே எதில் இருக்குன்னா உங்களுடைய கர்மாவில். உடனே இதை வச்சுக்கிட்டு தான் வெளியில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ நினச்சேன்னா பெரிய ஆளாயிடலாம், நீ நினச்சா அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம். பட் அதுவும் தவறான ஒரு விஷயம். அப்போ நினச்சதெல்லாம் ஆகணும்னு சொன்னால் உடனே நான் இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆகணும், ஜனாதிபதி ஆகணும்னு நினச்சா ஆயிட முடியுமா? ஆனால் வாய்ப்பு கிடையாது. அப்போ நினச்சா ஆகலான்னு சொன்னான்னா தத்தம் கர்மம், அதான் அங்கே சிந்திக்கணும். அந்த கர்மம்னு எடுத்தது கர்மான்னு எடுத்துக்கலாம், கர்மான்னு எடுத்துக்கலாம். அந்த கர்மானா உன்னுடைய விதிப்படி, உன்னுடைய அளவுப்படி. இந்த கர்மாவுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா உன்னுடைய விதின்னு சொல்லலாம், உனக்கு வழங்கப்பட்டது, உன்னுடைய அளவு, உன்னுடைய எலிஜிபிலிட்டி இல்லையா, அதன்படி தான் நடக்கும். கர்மாப்படி நடக்கும், கர்மப்படி நடக்கும். கர்மம்னா செயல், வினை இல்லையா? நீ என்ன செயல் செய்கிறாயோ, நீ என்ன வினை செய்கிறாயோ அதுக்குள்ள பலன் கிடைக்கும். நல்லது செய்தீங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்க வேண்டியிருக்குது. ஒரே அடியாக எல்லாம் கர்மாவே செய்யும், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் ஏமாந்துருந்தாங்க. அது நடந்து போட்டுமே, எல்லாம் விதி தானே. அப்படியே என்ன பண்ணுறாங்க, தன் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்பார். கர்மாப்படித்தான் நடக்கும். ஆனால் எது கர்மான்னு தெரியணும்ல உங்களுக்கு இல்லையா? எது கர்மான்னு தெரியணும், உங்கள் கர்மா என்னான்னு தெரியணும். அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்ட அளவு எவ்வளவு கிடைக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும், பெரிய ஆள், நான் பல முறை சொன்ன உபதேசம், பெரிய ஆளாகணும், இட்ஸ் குட் திங். நம்ம ரொம்ப உயர்ந்தவர்களாக ஆக்கணும், இன்னும் மேலும் 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 அந்த லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கும், தப்பு கிடையாது. பட் எது வரை அது ரீச் ஆகும்? உன்னுடைய எலிஜிபிலிட்டி இருக்குது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி தான் பண்ணும் இல்லையா? அப்போ அது எவ்வளோ போக முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு மேலே அது போக முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஓடலாம், பயிற்சி பண்ணலாம். பட் உங்களுடைய ஓட்டத்திற்கு ஒரு அளவு இருக்குது. ஏன்னா உங்கள் ஹார்ட் பீட் எவ்வளவு அதுக்கு பம்ப் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தான். அங்கே ஹார்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பம்ப் பண்ணலைன்னா மூச்சு அரைச்சிடும், விழுந்துருவீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ஓட்டம் ஓடி தான் ஜெயிக்கணும், ஓட்டத்தில் தான் அளவு கரெக்டு. ஆனால் ஓட்டத்தின் அளவு எதில் இருக்குன்னா இதயத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனசில் இல்லை. நீங்கள் மனசில் நினைப்பீங்க,
எப்படியாவது இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு 100 மீட்டரை இல்லை 100 கிலோமீட்டர் தாண்டிடணும்னு நினைக்கலாம். ஏன் அமெரிக்கா வரை போயிட்டு வரலான்னு கூட நினைக்கலாம். நினைப்பு தானே, நினைவுக்கு வந்து அளவு இல்லை. ஆனால் நீங்கள் வச்சுருக்கிறது வந்து உடம்பு வச்சுருக்குறீங்க இல்லையா? அருவத்திற்கும் உருவத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியணும். அருவத்தில் எதுவும் சிந்திக்கலாம். அந்த படைப்புக்கு தேர் இஸ் நோ லிமிட்டேஷன். அது ஒரு இன்ஃபினிட். அருவத்தை பொறுத்த அளவுக்கு அது விருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உருவம் அப்படி இல்லை, ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த வரைமுறையை முதல் தெரியணும். நம்ம என்ன பண்ணோன்னா அந்த உருவத்தை மறந்துட்டு அருவ சிந்தனையில் போகிறோம். சாமிகிட்ட போனால் சாமி கொடுத்துரும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ என்ன வேணாலும் நீ என்ன நினச்சாலும் அது நடக்கும், அது உன் கையில் தான் இருக்கும்பாங்க. அது ஒரு அறியாமை. நீங்கள் நினைத்தது நடக்குங்கிறது உண்மைதான். நீ நினச்சா தான் கிடைக்கும், நினைக்கலன்னா அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்பாங்க, வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக இப்போ எனக்கு வந்து அது வேணும், இது தங்க காசுகள் எனக்கு வந்துடணும்னா எங்கேருந்து வரும்? இப்படி தான் ஏமாந்துருக்காங்க. நீ கேட்டேன்னா மேலே கூரையை பிச்சுட்டு வரும். கூரை பிக்குமா? அதுக்கு பல கதைகளை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. நம்ம அறிவை மழுங்க செய்த இடங்கள் இவைகளெல்லாம் ரொம்ப சிந்திக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், முதல்ல நம்ம வந்து இந்த மனதில் இருந்து அறிவுக்கு மாறணும். அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யார் சொன்னால்? நான் சொன்னாலும் சரிதான். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அப்போ தான் அது சிறப்பு. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே எப்போ நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் முழுமையாக நம்பணும்னு சொன்னால், உங்கள் அளவையும் உங்கள் அறிவையும் என் அறிவையும் ஒத்து பார்க்கணும். ஒத்து பார்த்துட்டு உங்கள் அறிவுக்கு மேலே இது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணோம்? ஒரேடியாக சாஞ்சிடணும். அதுக்கு மேலே சிந்திக்கக்கூடாது. அதான் சொன்னார். எண்ணுவது என்பது இழுக்குனார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. அங்கேயும் சொல்லிட்டார். அப்போ அதுக்கு மேலே நீ சிந்திக்கக்கூடாது. பிலீவ் பண்ணணும். அந்த பிலீவ் பண்ணிவிட்டு அதை நம்பிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாய் பேசக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ்லேஷன் ஆகிடும். இன்றைக்கி நம்புவோம், நாளைக்கு நம்ப மாட்டோம், அடுத்த நாள் நம்புவோம், அப்புறம் நம்ப மாட்டோம். இது நம்பிக்கையே கிடையாது. இது நம்முடைய ஆசைக்கு நம்ம அலைபாய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போயிட்டுருப்பான், சரியாக வேண்டுதல் பண்ணிருப்பான், அந்த காரியம் நடந்திருக்காது. உடனே என்ன பண்ணிடுவான்? இந்த கோயில் சரியில்லைன்னு இன்னொரு கோயில் போயிடுவான். அப்புறம் அந்த கோயிலில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது லேசாக இங்கே எனக்கு நடக்குது, இனிமேல் இதுதான்பா சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது சிக்கலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இங்கே போன நாள் தாண்டா மாட்டிட்டு மாற்றிடும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஓடுதுன்னு சொன்னால் அறிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அறிவுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினச்சிங்க நான் சிந்திச்சு தானே போனேன், எனக்கு அவர் சொன்னார், நான் அதை நம்பி தானே போனேன்னா அது மனம். அப்போ நம்ம இங்கே அந்த டிஃப்ரென்ஷியேட்டை பார்க்கணும். 2 டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும். மனம் அறிவு 2 எப்படி செயல்படுகிறது, மனதிற்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, இதெல்லாம் யாருக்கும் வேலை இல்லை. ஏதோ படித்தோமா, ஒரு வேலை கிடச்சிதா, அங்கே போய் வேலையை பார்த்தோமா, அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டில் ஏதாவது மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா பிள்ளை பெற்றாச்சான்னு கேட்டாங்க. ஒரு பிள்ளையை பற்றி கையில் கொடுத்தோம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு சீட்டு வாங்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனால். இதுதான் லைஃப்னு நினச்சிட்ருக்குறோம் இல்லையா? அப்படி ஒரு பவுண்ட்ரியை நீங்கள் பார்க்குறீங்க, வெளி உலகத்தை பார்க்குறீங்க. அவன் படித்தான், என் கூட படித்தவன், அவனுக்கு உடனே வேலை கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கல. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தானே படிச்சிங்க, ஏன் கிடைக்கல? சரி, அடுத்தவனை விட்டுருங்க. உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் நல்ல மேத்ஸ் வரும், தம்பிக்கு வராது. இல்லை அண்ணனுக்கு சொட்டு போட்டாலும் வராது, தம்பிக்கு வரும். அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக நினச்சதுலாம் போன இடத்துலாம் டக்கு டக்குன்னு நடக்கும், தம்பிக்கு தொட்டதெல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அண்ணன் தம்பி ஒன்றாவே இருக்கிறாங்க. உங்களை வேண்டாம், உங்கள் அப்பாவே எடுத்து பாருங்கள். உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பெரியப்பா சித்தப்பாக்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க லைஃபுக்கும் உங்கள் அப்பா லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஏன் நம்ம அதை யோசிக்கவே மாட்டேங்கிறோம்? ஏன்னா நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கம்லாம் திசை திருப்பாமல் பாதுகாத்துருக்காங்க. உங்களுக்கு போடப்பட்ட வேலி. அதனால தான் ஞானி ஆக முடியவில்லை, அறிவை நாம் பெற முடியவில்லை. நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, உன் வேலையை மட்டும் பாரு, போதும், நம்ம வேலை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் நம்ம வேலை எதுன்னே தெரியலையே. நம்ம பெரியவங்ககிட்ட கேட்டால் அதெல்லாம் விடுப்பா, உன் வேலையை பார்ப்பான்னா நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன?
பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளிலிருந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு தைக்கணும், குளிக்கணும், டிஃபன் சாப்பிடணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும், பேக்கை தூக்கி தோளில் போட்டு இந்த மூட்டை சுமக்கிற மாதிரி போகணும், அப்புறம் ஸ்கூலில் போய் உட்காந்துருந்து மதியம் 4-5 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரணும். இப்படியே ஒரு 10-12 வருஷம் டெய்லி ரொட்டேஷன். இங்கேருந்து காலையில் ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிறது, இதுவே லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலிங் முடித்து காலேஜ் போனால் அங்கேயும் அதே மாதிரி தான். இந்த காலேஜ் முடித்த மாதிரி பாருங்கள், வாழ்க்கையே அந்த ரொட்டீன் லைஃப் மாதிரி போயிடும். அந்த ரொட்டீன் லைஃபே போயிடும். அப்புறம் வேலை தேடிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இப்போ 10 மணிக்கு எந்திப்பான், 11 மணிக்கு எந்திப்பான், இல்லை 3 மணிக்கே எழுந்திரிச்சு கூட வெளியூர் போனால் ஓடுவான். அப்போ அதுவா லைஃபு? நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அந்த ரெகுலராக இருந்த லைஃப் அப்படியே மாறிப்போச்சு. அது இல்லை லைஃபு. அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நம்ம படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கேன், நான் பிடெக் படிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கிறேன், எம்காம் படிச்சிருக்கேன், எல்லாம் கரெக்டாக. அங்கே வேலைக்கு போன இடத்துல இந்த குப்பைக்கு ஒரு தேவையே இருக்காது. அவன் ஏதோ ஒரு வேலை கொடுப்பான், அந்த ஃபைலை பார்த்து இதை பார்த்து கணக்கு எழுதிட்டு போய், இல்லை அங்கே இருக்க என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணு. கட் அண்ட் பேஸ்ட் வேலை நடக்கும். கேட்டால் பிஇ ஐடிம்பாங்க. கட் அண்ட் பேஸ்ட் வீட்டில் பண்ண தெரியாதா? இல்லையா? லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா லைஃப்பை பற்றி உள்ள ஸ்ட்ரக்சர், அந்த பாடத்திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. கூடுதலாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டோம், அவனை பார், ஏற்ற விட்டப்பார், பக்கத்து வீட்டுக்கப்பார், கூட படித்தவளை பார், இதை பார்த்து தான் பேப்பரில் பார்த்து அவங்க இப்படி டெவலப் ஆகிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அந்த நடிகை இவ்வளோ சம்பாதிக்கிறா, இவள் சரி அவள் சம்பாதிக்க போனாலும் சம்பாதிக்க முடியுமா? அது பெருமையாக கூடி உட்காந்து பேசுவாங்க. அந்த நடிகை இவ்வளவு கோடி வாங்குறான், இந்த நடிகை இவ்வளவு வாங்குறான், வாங்கட்டும், உனக்கு என்ன இல்லை, உனக்காக கொடுக்க போகிறாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி லைஃபையே தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். எது வாழ்க்கை தெரியல. முதல் நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் வாழ போகணும். இப்போ வாழ்க்கை தெரியாமலே நீங்கள் வாழ்ந்துட்டுருங்க. ஒரு ஊருக்கு போகணுன்னா அந்த ஊரினுடைய வழித்தடங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டு தான் பயணிக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கை என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு கூட வாழ்க்கை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லுவோம், என்னென்னலாமோ நடந்துட்டு, என்னெல்லாமோ ஆசைப்பட்டேன். எப்போ சொல்லுவார்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்தில் சொல்லுவார். பொண்ணு வளர்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்தில் அவரை கூப்பிட்டு கேட்டால், என்னத்தை சார் வாழ்க்கை, நான் சின்ன படிக்கும்போது என்னெல்லாமோன்னு நினச்சேன், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி பண்ண நினச்சேன், கடைசியில் ஒரு கடையை வச்சுட்டு உட்கார வேண்டியதாகி போச்சு. அப்புறம் பொண்டாட்டி பேச்ச ஏது பேசவே முடியல, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஓட்டணும். அப்புறம் பிள்ளை பிறந்துட்டு பிள்ளைக்கு என் வாழ்க்கையே தொலைச்சாச்சு தருமா? அப்போ லைஃபு இல்லையா? அன்றைக்கி ஏதோ வயிற்றுப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு நபர்கிட்டையும் பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொருவருமே இதில் இதுதான் என் வாழ்க்கை, நான் இதை தான் நோக்கி போனேன், இதில் தான் ஜெயிச்சேன்னு சொன்னது அப்படி யார் சொன்னாங்களோ அவர்கள் மகான். அவர்கள் மனிதர்கள் அல்ல. ஏன்னா தன்னை தெரிந்தவர்கள் இல்லையா? தன்னை தெரிஞ்சால் தான் இதை சொல்ல முடியும். நமக்கு தன்னையே தெரியாத. அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல் நம்ம கற்றுக்க வேண்டியது தன்னை தெரிவது. நான் தான் பலமுறை சொல்லுவேன், தன்னை தெரிவது. ஞானிகள் எல்லாம் அதான் சொல்லுவாங்க, இதை நிறைய உபதேசத்தில் சொல்லியாச்சு இல்லையா? ஆனால் மீண்டும் மீண்டும் அதுதான் அழகு. தன்னை தெரியாமல் முடியாது. உங்களை நீங்கள் கேள்வி கேளுங்க. நம்ம அந்த கேள்வியே கேட்க மாட்டேங்கிறோம். உங்களை நீங்கள் கேள்வி, உனக்கு என்ன வேணும்? நமக்கு உடனே மனசு சொல்லும், அது நிறைய வந்தால் நல்லா இருக்குமே, நிறைய வந்தால் நல்லா தான் இருக்கும். அதை வாங்குகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா, திறமை இருக்குதா? அப்போ திறமை இல்லை, நம்ம அதை வாங்கக்கூடாது. இப்போ ஒருத்தன் கொடுத்துட்டான், அதை வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? திடீர்னு ஒருத்தன்ட்டு போய் பணம் வேணும், எவ்வளோப்பா வேணும், நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குகிறேன், சரி ஒரு 1,40,000 கோடி தாரேன்னா கவுண்ட் பண்ணவே முடியாது. எங்கே உண்டு? எனக்கு பார்த்தா கண்டெய்னர் வருது, 15 கண்டெய்னருமா. இவன் இருக்கிறது குடிசை வீட்டில் இருப்பான். 15 கண்டெய்னர் எங்கே கொண்டு வைக்கிறது? முடியுமா நமக்கு? இல்லையா? நீ வாங்குறது டெய்லி ஒரு 300-400க்கு சம்பாதிச்சுட்டு இருக்கவன்ட்ட போய் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்தாலே அதுவே டேஞ்சர். அது அங்கே கொண்டு போதே கேட்டுருவான், யார் இந்த காசு எங்கே வாங்கின, திருநியா பினாமியா, உன் முன்னாடி யார் இருக்கிறா? அப்போ அந்த லெவலுக்கு மேலே போகும்போது அந்த 5 பணத்துக்கு ஆசைப்பட்டான். இப்போ இவன்கிட்ட போய் 5 லட்ச ரூபா கொடுத்த உடனே இவன் ஹார்ட் துடிக்கிறதை பார்க்கணும், பிபி ரைஸ் ஆயிரும், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த தைரியமாக நடந்துகிட்டு இருப்பான். அந்த 300 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது அவங்க இருந்த தெம்பு, அந்த தைரியம், இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம்
அவங்க கையில் டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆயிரும், பயம் வந்துடும். பயம், அதுக்கு பிறகு பொய் வந்துடும், அடுத்த நிமிஷம் பொய் வந்துடும். எப்படிலாம் பண்ணுறது. அப்போ அவனை அழித்துக் கொள்கிறான். அப்போ நீங்கள் தேடினது எதை தேடினீங்கன்னா, உங்களை அழிக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் தேடினீங்க. உங்களை எது அழிக்குமோ அதை தான் நீங்கள் தேடி இருக்கிறீங்க. அது கிடைச்ச உடனே நீங்கள் சந்தோஷப்பட்டு என் லைஃப் இதனோட மாறிடுச்சு, நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு. ஏன் நான் வந்தது எப்படி வந்தது, அது ஒருத்தன் திருடி கொண்டு கொடுத்துருப்பான், இல்லை எவனாவது இதை வச்சுக்க நான் கேட்கும்போது திருப்பி தரணும்னு தந்திருப்பான். உன்னால் பாதுகாக்க முடியுமா? அப்போ நீ பயப்பட தான் செய்வ. அதை எப்படி பாதுகாக்கிறது, யாராவது கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது, இல்லையா? அப்போ உனக்கு உரியதாக இருந்தால் அப்போ தெம்பு வரும். அப்போ எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணணும், நமக்கு உரியதை பெறுவதற்கு அதுக்கு தயாராகணும். அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸ். இது போதும்பா, இது இவ்வளோதான்பா, என் எலிஜிபிலிட்டி இவ்வளோதான்பா, ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பார்த்தா தெரியும், இந்த பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண் பெறும்போது தெரியும். அங்கே மட்டும் கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா வழி கிடையாது. கணக்கில் எவ்வளவு, 45. என்னடா 45, இது எனக்கு பெருசு, 45 பெருசு, நான் என்ன ஃபெயிலியர் ஆகுன்னு நினச்சேன், 45 வாத்தியார் போட்டு தந்துட்டாருப்பான், இல்லையா? ஆனால் வெளி உலகத்துக்கு வர 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 அந்த குழந்தை திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையாக இருக்கிற பொழுது அப்போ இருந்த அந்த தெளிவு, அந்த துணிவெல்லாம் வளர எப்படி வளருதுன்னா, வெளியில் நீங்கள் வளர்றது நீங்கள் பெருசாகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த பெருசு எப்படி வருதுன்னா, வெளியில் அவங்க உள்ளது இவங்க உள்ளது, அங்கே போய் சொன்னது இவன் சொன்னதை கேட்டது, இவன்கிட்ட கற்றுக்கிட்டது அவன்கிட்ட கற்றுக்கிட்டு, இதெல்லாம் உங்கள் குப்பையாக அதெல்லாம் நீங்கங்கிற மாதிரி டெவலப் பண்ணுறீங்க. உங்கள் சுயத்தன்மையை இழந்து விடுகிறீர்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தா தெரியும், நமக்கு ஏன் இப்படி கோவம் முன்னாடி நான் கோவப்பட மாட்டேன்னு. அப்போ நம்ம கூட இருக்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அது இந்த மாதிரி கோவப்படுறதா இருக்கும். இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், இல்லை இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது பொய் வந்திருக்கும். முன்னால் அம்மா கூப்பிட்டால்னா நின்று முகத்தை பார்த்து பேசக்கூடியவன், இப்போ அம்மா கூப்பிட்டு அங்கே வரும்போதே தலைப்படியே குனிஞ்சிட்டு ஓடுவான். என்னடா தலையை நிமிர மாட்டாங்க, நான் குனிஞ்சிருந்தான், கண் எங்கே போயிருது, இப்படியே போயிருது. ஏன் பேச முடியல? என்ன வந்துச்சு, இப்போ இவர் 2 ஆகிட்டார்ல, மொதல் சிங்கிளாக இருந்தார், இப்போ டபுள் ஆகிட்டார், இல்லையா? யாரையோ உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு நினச்சாச்சுன்னா என்ன ஆயிரும், இப்போ இவராகவே நிற்க முடியாது. அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, தன் நிலை மாற்றம், தடுமாற்றம், இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்துலையும் கோட்டை விடுக்கிறோம். நம்மை பற்றி நமக்கே தெரியல. நம்முடைய அதுதான் நான் சொன்னேன், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் சொன்ன மாதிரி, அவரவனுடைய கர்மம் அந்த இடத்த ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பார். அந்த கர்மம் இப்போ அவர்னு போட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழில் அவர்னு சொன்னால் அந்த அவர் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். பெண்பாலையும் அவர்னு சொல்லலாம், ஆண்பாலையும் சொல்லலாம், இல்லையா? உடனே இப்போ நிறைய இடத்துல தப்பு நடக்குது. இப்போ ஆசிரியர்ன்னு சொன்னோடனே இவங்க ஆசிரியைன்னு போடுறாங்க. ஆசிரியர்லாம் கிடையாது, ஆசிரியர் தான். அது உயர்வு உணர்ச்சி அணியில் சொல்கிறோம், உயர்வாக சொல்லக்கூடியது. அது ஆண்பாலையும் சேரும் பெண்பாலையும் சேரும், இல்லையா? அந்த மயக்க நிலை. அதே மாதிரி தான் இங்கே இந்த கர்மம்னு போட்டது உங்களுடைய கர்மாவா உங்களுடைய கர்மமா? கர்மாங்கிறது நான் என்ன சொன்னேன், விதின்னு சொன்னேன். கர்மம் சொல்கிறது வினைன்னு சொன்னேன். அவன் விதிக்கும் வினைக்கும் 2 பெரிய வித்தியாசம். ஆனால் அந்த 2ஐயும் நீங்கள் உணர்ந்துருக்கணும். அந்த விதி வினை, வினைனா நீங்கள் செய்யக்கூடியது. ஆனால் இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு, நீ செய்யக்கூடிய வினையெல்லாம் விதியை சார்ந்தது, இல்லையா? சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே, இல்லை? அப்போ அந்த விதியே மதியாகும், அல்லாதவருக்கு மதியே விதியாகி விடும்பா. அப்போ அந்த விதி என்ன பண்ணுதுன்னா அது மதியாக இருக்கும். ஆனால் தன்னை உணர்ந்தவங்களுக்கு மதியே என்ன பண்ணிடுது, விதியாக போகுது. அப்போ விதியை மதியாக்குவது அதுதான் சிறப்பு. மதியே விதியாயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் விதியை மாற்றலாம்ங்கிற ஒரு இடம் அங்கே இருக்கிறது. இப்போ நிறைய சொல்லுவாங்க, விதி அதெல்லாம் ஒன்று என் தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்படணுன்னே இருக்குதும்பாங்க. அதுதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கஷ்டப்படணுன்னே இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா? எதை வச்சு சொல்கிற? ஆமாம், அவ்வளோ நாள் ஆச்சுது கல்யாணம் கழிஞ்சதுன்னு இன்றைக்கி வர
ஒரு நல்ல புடவை பார்க்கல, ஒரு நகை நட்டை பார்க்கல, ஏதாவது காசு வந்தோன்னா டப்புன்னு ஒரு செயினை வாங்கிட்டு வருவார். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்து அதை கலத்தி கொண்டு சேட்டில் கொண்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் டி நகரில் எங்கேயும் கிடச்சிதுன்னா ஒரு 150 ரூபா கஞ்சி போட்டுக்க வர, அது 150 ரூபாக்குள்ள அதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார், எதான் கையில் வந்தா அப்புறம் ஒரு பெரிய பழைய செயினை மூட்டிட்டு வருவார். இதுதான் வரதும் போகும் தான் இருக்குது, என்னைக்கு கழுத்தில் நிற்கிது எதுவும்பா. அவன் கர்மா என்னன்னா இது விதி, இதுதான் என் விதின்னு சொன்னால் அங்கே நம்ம தெரியணும் எது விதி இல்லையா. அதில் வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க வாழ்க்கையை அப்படி சாதாரணமாக எடுத்துக்கலாம், சிலவங்க என்ன பண்ண நொந்துருவாங்க. என்ன ஒரு நிம்மதியே இல்லை இந்த வாழ்க்கையில், என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு புருஷனை திட்டுறது, குடும்பத்தை விட்டு ஓடுறது, இல்லை இறப்புக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் தன் வாழ்க்கையை திசை மாற்றிடுவாங்க. அந்த நிலை வரக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளவுதான். அப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த நடுக்கம், பயம் இதெல்லாம் வரதே செய்யாது. தெளிவாக போகலாம். ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கெட்டில் செக் பண்ணிக்கணும் எவ்வளோ இருக்குது. இல்லை கொஞ்சம் அபரிமிதமாக இருக்குது, நம்ம வைத்த விட அது ஓவராக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம திங்கிற அளவுக்கு மேல் எண்ணத்தை தான் உள்ளே போட்டாலும் அதுக்கு மேலே இருக்குது. இப்போ ஒரு 10,000 ருபீஸ் பாக்கெட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ தாராளமாக போய் உட்காந்துடலாம் இல்லையா. அதை கூட இதை கூடன்னு கேட்டாலும் 10,000த்துக்கெல்லாம் வந்து ஒரு பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை. அட்டை ஒரு ஸ்ட்ரக்சர் 2 பேர் போயிட்டான்னா அது 10க்கு மேலே சாப்பிட்ருவாங்க. ஒரே ஆள் சொல்கிறேன், என்வியில் போய் மாட்டினான்னா, இல்லை வெஜ்ஜில் போனீங்கன்னா என்னத்தை தான் குலோப்ஜானை கூட கேசரி கூட அதை கூட இதை கூடன்னு வாங்கினாலும் கூட 10,000லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு தைரியமாக போய் உட்காரலாம். அப்போ இவருடைய இதே எப்படி இருக்கும், என்ன இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். எத்தனை வேட்டை சொல்லி தொலைச்சாச்சு சார், என்ன சார் வேணும், இல்லை கொடுப்பா, ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறது தெம்பு இருக்குது இல்லையா. அதை கேட்டு இதை கேட்டு கடைசியில் டீ கொண்டாங்க. இது தெனாவிட்டு என்னென்னா பாக்கெட் நிறைய இருக்குதுன்னு. இப்போ இதே பாக்கெட்டில் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அங்கங்கே தேடி எடுத்து ஒரு 10-15 ரூபா கொண்டு அப்படி சரவணபவன்லாம் 15 ரூபா கொண்டு போக முடியாது இல்லையா. ஒரு 15 ரூபா வச்சுருக்கேன். அந்த காலத்தில் சொல்கிறேன், ட்ரிப்ளிகேனில் இருக்க ரத்னா காஃபிக்குள்ளே அப்படி போய் உட்காந்து ஒரு 15 ரூபா இருக்குதுன்னா ஒரு காஃபி குடிக்கலாம் கூட, ஏதாவது இல்லை சாம்பார் இட்லி கொடுப்பான், இல்லை சாம்பார் இட்லியை அது 2 இட்லி வச்சு ஒரு ஃபுல்லாக தட்டை ஊற்றிட்டு அது கம்மியாக தான் வரும். அப்போ அந்த கணக்கு பார்த்துக்குவாங்க. பாக்கெட்டில் இருந்ததுன்னு சொன்னால் இவ்வளவுக்கு சாப்பிட்லாமோ அந்த தெம்புக்கு சொல்ல வரேன், அந்த தைரியத்துக்கு. அதுக்கு தக்க வரணும் முழுமையாக. இப்போ இருக்கிறது வந்து எவ்வளவுன்னு கணக்கே தெரியலன்னா பயம் இல்லையா. கணக்கு தெரியலைன்னா வாங்குறதுக்கு விலை கேட்பாங்க சார், சிலவங்க கேட்பாங்க. ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும், என்ன இருக்குது, இது எவ்வளவு இது எவ்வளவு இது எவ்வளவுங்கும் போதே தெரிஞ்சு போகுது. அவங்க ஒரு பயம் வருது இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் கூட 4 ஃப்ரெண்ட் வந்துருக்குது, அது எல்லா பயிலும் ஆளுக்கு இதாக இருப்பானுங்க. நம்ம தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு இவன் தான் நீ ட்ரீட் கொடுக்கான்னு வச்சுங்களேன். சார் இது எவ்வளோ சார், அது வாங்கடா என்ன பண்ணுவான், இவனை அவ்வளோ பேரும் மட்டம் தட்டுவான். ஆனால் இவனுக்கு என்ன ஆகும், ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு பார்ப்பான், ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறது அவ்வளோதான் தெரியும் இல்லை. இந்த மாதிரி சூழல்கள் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது தெளிவாக இருந்தால் நம் நடவடிக்கை எப்படி இருக்கும், தெம்பாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய நடவடிக்கை, செயல் இது என்ன ஆயிரும், அது வந்து திடமாக இருக்கும். நீங்கள் அங்கே சிந்திக்கலாம். அப்போ உங்களை தெரியாமல் நீங்கள் போகும்போது தான் சிக்கல் வருது. அப்போ உங்களை தெரிந்து கொள்வது என்பது 2 விஷயத்தில் இருக்குது இல்லையா. நீங்கள் அடையக்கூடிய லாப நஷ்டம், நன்மை தீமை, உங்களுக்கு வரக்கூடிய பெருமை சிறுமை எதை சார்ந்ததுன்னு சொன்னால் கர்மாவையும் சார்ந்தது, கர்மாவையும் சார்ந்தது. அந்த கர்மம்னா செயல், கர்மானா பழையது. அந்த கர்மா நல்ல கர்மா கெட்ட கர்மானெலாம் சொல்லுவாங்க. பேட் கொலாஸ்ட்ரல் குட் கொலாஸ்ட்ரல்ங்கிற மாதிரி இந்த கர்மாவில் என்ன இருக்குது, நல்வினை தீவினை. நல்ல பலனை தரக்கூடியது நல்வினை, தீவினை என்பது கெட்டதை செய்யக்கூடியது இல்லையா. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும், எதுவரை நடக்குங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்டது. இதை தான் மகான்கள் சொல்லிட்டாங்க. உங்கள் வாழ்க்கை இவ்வளவு தான், இதுக்கு மேல் கிடையாது. அது எல்லாருக்கும் ஒன்றானா எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும்.
இப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு அக்கா குடிசையில் தான் இருக்கணும்னா அது மாறவே மாறாது. அதான் அவள் லைஃப். தங்கச்சி பார்த்தீங்கன்னா 3 4 ஃப்ளாட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பா. இன்னும் ஒரு தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ளைட்லேயே போயிட்டு இருப்பா, ஏர் ஹோஸ்டஸாக போயிடுவா. வீட்டில் இருக்கிறதுக்கே நேரம் இருக்காது, ஃபாரினுக்கு அங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அக்கா பார்த்தீங்கன்னா அக்கா என்ன பண்ணுவா, அது போன இடத்துல அதோடைய கஷ்ட சூழ்நிலைகளில். அப்போ இது யாரை சார்ந்தது? அப்பா அம்மாவை சார்ந்ததா, இவங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க கொடுத்ததா? எல்லாம் படிக்கதான். அந்த பொண்ணு பிஎஸ்சி தான் படிச்சது, மூத்த பொண்ணு. ஒருத்தனை லவ் பண்ணிச்சுது, அவன் பின்னாடி போச்சுது, விட்டுட்டாங்க. அங்கே போன இடத்துல அவன் அது இதுன்னு வேலை பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு வாடகை வீட்டில் கொண்டு வச்சிருந்தான். ஏதோ வாழ்க்கை ஓடுது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் டவுன். இது தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. அது பிஇ ஐடி போச்சுது, படித்து முடித்தோடனே கேம்பஸ் செலெக்ஷனில் வேலை கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா அங்கேயே ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுது, அதுவும் ஐடி 2 செட் ஆகிட்டுது. மேரேஜ் பண்ணாங்க, டேக் ஹோம். அவன் 1 பாயிண்ட் சம்திங், இது ஒரு 7 சம்திங். முடிஞ்சு போச்சு. ஃப்ளாட்டை வாங்கினாங்க, ஒரு ஃப்ளாட் 2 ஃப்ளாட்னு ஓடிக்கிட்டே இருக்குது. லைஃப் மாறி போச்சு இல்லையா? இவங்களையும் படிக்க தான் வச்சாங்க, அதையும் படிக்க தான் வச்சாங்க. அப்போ இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அவரவர் வாழ்க்கை என்பது அவரவருடைய ஜென்ம பலன். அதுதான் இதில் அப்பா அம்மா படிக்க வச்சதுலையோ இவங்க படித்ததுலையோ, நீங்கள் படித்ததில் கூட கிடையாது. நானும் முயற்சி தானே பண்ணேன், நானும் அதை படிக்கலான்னு தான் நினச்சேன்னா முடியவே முடியாது. நீங்கள் எதில் போகணும்னு உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். நீங்கள் விழுந்து விழுந்து படித்தாலும் சொல்லலாம், அதை எழுத்துட்டே போகாது. அங்கே வர நீங்கள் போயிருப்பீங்க. நல்லா யோசிக்கணும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்டது போதும் அதை நினச்சிருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன லாபம்னா, கோபம் வராது, அடுத்தவங்களை திட்ட மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், நமக்கு நாமே நொந்துக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிடுவோம். அதான் நம்ம சொன்னால், ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம பாக்கெட்டில் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போனால் அங்கே திங்ஸ் வாங்குறதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறது எவ்வளோ, 300 ரூபா தான் இருக்குது. அப்போ அந்த 100 ரூபாக்குள்ள என்ன சாப்பிடலாம்? தோசை எவ்வளோப்பா? ரவா தோசை எவ்வளவு? ரவா தோசை 80 ரூபா. சரி, ரவா தோசை. காஃபி டீ அது 30 40. அப்போ தாங்காது, வேணாம் சார், ரவா தோசை மட்டும் கொடுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவான். அதுக்கு மேலே ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தான் நம்மள்ட்ட இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன தெரியணும்னா, உங்களுடைய லைஃப் லிமிட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கார் ஓட்டுறோம், கார் ஓட்டுகிற பொழுது நம்ம கார் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும்னு தெரியணும். சும்மா அதில் போட்டிருப்பான் 140 150 300ன்னு கூட போட்டிருப்பான் இல்லையா? அது 100க்கு மேலே ஏறும்போதே தடத்தடாங்க அதிர ஆரம்பிச்சிடும். அது ரோடு குண்டு குழி இல்லையா? அதுக்கு மேலே தாங்காது, ஃபயர் ஆயிரும். அப்போ அதுக்கு லிமிட் என்ன? அது வர போகலாம், 120 வர அழுத்தி பிடிச்சிட்டு போகலாம், அதுக்கு மேல் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணால் அதுக்கு மேலே மாசப்படக்கூடாது. அப்போ பிளான் பண்ணி ஒரு 80லேயே போய்டும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இடம் கொஞ்சம் கேப் கிடச்சிது, 100ல் ஒரு அழுத்திடலாம், அவ்வளோதான். அப்போ அந்த ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீட்டாக போய்ட்டு நீட்டாக வந்துடலாம். இது தெரியலைன்னு வச்சுக்கோங்க, அழுத்துனா டிரைவர் என்ன பண்ணுவான்? கரெக்டாக கொண்டு எங்கேயாவது முட்டிட்டு இல்லையா? நமக்கே முதல் தெளிவு வேணும் இல்லையா? இப்போ நம்ம போகிற வண்டி என்ன போகுது, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எவ்வளவு உயரம் போகும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் நிறைய வாழ்ப்பேன், நான் அந்த எக்ஸாம்பிள்லாம் இப்போ சொல்ல விரும்பலை, சொன்னோன்னா நிறைய வரும். சிலவங்களுக்கு ஃபாரின் போகலான்னு ஆசை இருக்கும், அது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் அமைப்பு இருக்காது. நீ ஃபாரினில் இருந்து வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு உனக்கு கர்மா இருந்தால்தான், இதில் என்ன முடியாது. என்கிட்ட ஒருத்தன் வந்தான் முன்னால், அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நீ ஃபாரினில் சம்பாதிக்கிறதுக்கு, அவன் ஃபாரின் போடுறதுக்காக கேட்குறான், நான் போகலாமா ஐயா? ஃபாரினில் நீ சம்பாதிக்கவே முடியாதுன்ட்டேன். பட் அவனுக்கு ஆசை, அது ஒரு பெரிய ஆம்பிஷன், ஃபாரின் போகணுங்கிறதே ஆம்பிஷன். இப்போ நான் சொன்னவொன்னே அவனுக்கு என்ன ஆகிட்டுன்னா, நான் ஏதோ தடை பண்ணிட்டேங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அவனை ஃபாரின் போகக்கூடாதுன்னா, இப்போ எனக்காக கொண்டு சம்பாதிச்சு தர போகிறான், இல்லை அவனை அங்கே இந்தியாவில் வைக்கிறனால எனக்கு என்ன லாபம்? இப்போ அவனை பார்க்குற பொழுது வெளிநாட்டில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, வெளிநாட்டில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இல்லை.
அப்போ நான் சொன்னேன், நீ ஃபாரின்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, போக வேண்டாம், அது விட்டுரு. இல்லை, எனக்கு அது ஆசை நிறைய இருக்குது. ஆசை வரும். இந்த ஆசை வர்றது எப்படின்னு சொன்னால், அந்த நீர்க்குமிழி மாதிரி. இப்போ சிலவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பார்வை 2 நாள் பார்வைன்னெலாம் இருக்கும். அந்த சுக்கிரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது அந்த நேரத்தில் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபயர் ஆகும், அதுக்கப்புறம் போயிடும். அது நிரந்தரமாக இருக்கணும், நமக்கு அதை அனுபவிக்கிற அளவுக்கு அது இருக்கணும். இப்போ இவனுக்கு வந்து இருக்குது, ஃபாரின் போகிற யோகம் இருக்குது. அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள், அதாவது ஒரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஒரு வீட்டில் இருக்கும். செவ்வாய் 1.5 மாதம் இருக்கும். ஒரு குரு 1 மாதம், ஒரு வருஷம் இருக்கும். சந்திரன் 1.5 நாள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் வந்து அதனுடைய ஸ்டேயிங் டைம் வந்து இருக்குது. இப்போ அந்த 1.5 நாள் இருக்கிற நேரத்தில் வந்து என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அது யோகமான நேரமாக இருந்தால் நீங்கள் நினைக்காத ஒரு காரியங்கள்லாம் அன்றைக்கி நடந்துடும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு யாராவது ஊர்லேருந்து வருவாங்க, வரும்போது உங்களுக்கு பெருசாக ஏதாவது கிஃப்ட்டை தந்துட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அவர் எனக்கு டைமண்ட் ரிங் கொடுத்தாருன்னு அடுத்த ஆள் அவர்கிட்ட கேட்கலன்னா அவராலையும் தர முடியாது, உங்களுக்கு அது கிடைக்காது. அந்த பீரியட் தான். இப்போ நமக்கு தெரியணும், இந்த பீரியட் தான், அதை நம்ம தெரியறது இல்லை. அப்போ இவனுக்கு என்ன ஆகுன்னா, அந்த ஃபாரினில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் ஃபாரின் போகிறதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் ஃபாரின் போய் என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? இப்போ நான் பொதுவாக சொல்லுவேன், எனக்கு சிஎம்ஐ தெரியும், பிஎம்ஐ தெரியும்னா, சிஎம்ஐ பிஎம்ஐ எல்லாருக்கும் தான் தெரியும். யாருக்கு தெரியாது? டெய்லி தான் டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம். தெரியாதா? தெரியும்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் சிஎம்முக்கு ஒன்று தெரியுமா, பிஎம்முக்கு ஒன்று தெரியுமானா அதுதான் முக்கியம் இல்லையா? நம்ம பேரை சொன்னோன்னா பிஎம் சொல்லுங்கன்னு சொல்லணும், இல்லை அவர் நமக்கு ஃபோன் பண்ணி பேசணும். பேசுவாரா? நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நமக்கு அவர் தெரிஞ்ச உடனே இல்லையா? இப்போ ஒரு ஆளை நமக்கு தெரிஞ்சுது, அவர்கிட்ட நின்று சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்கம்பாங்க. ஃபோட்டோ வச்சுட்டு எனக்கு அவர் ஃபோட்டோ நான் எடுத்துருக்கேன். நிறைய இந்த நரிக்குறவங்களாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பண்ணிடுவாங்க, சிவாஜி கூட நிற்கிறது, எம்ஜிஆர் கூட யார், அதுபோல் இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்க, அவனை எடுத்து வச்சுருப்பானுங்க. அவர்கிட்ட போய் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கன்னு எடுத்துக்கோம். அதை எடுத்து வச்சுட்டு என்னவோ இவரும் க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி வச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்? அது ஒரு அறியாமை, ஒரு பெரிய மோகம். அதனால் என்ன லாபம் இருக்குது? பர்சனலாக அவருக்கு தெரியணும், அவர் உங்களை கூப்பிட்டு பேசணும், நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் நடத்தி தரணும். அதுதானே லிங்கு. அதே மாதிரி இந்த கிரகங்கள் அப்படி தான். அந்த வெளிநாட்டில் நீங்கள் போகக்கூடியது போய் பிரயோஜனம் இல்லை, அந்த வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, இப்போ அந்த பையனுக்கு நான் தான் சொன்னேன், உனக்கு வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைப்பா, நீ முயற்சி பண்ணாதன்னா. ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 மாதம் அவ்வளோதான் ஸ்டே. அதை நம்ம பார்த்துக்கணும். சிலவங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் வந்து இருக்கும், அந்த ஸ்டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரலாமே தவிர, அங்கே பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்கணுன்னா குறைஞ்சி 1 வருஷம் இருக்கணும் இல்லையா? ஒரு 1 இயர் இருந்து பார்க்கணும், இல்லை 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் அது ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்கள் ஜாதக அமைப்பும் அந்த மாதிரி கை கொடுக்கணும். இப்போ ராகு இருக்குது, ராகு வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகும். ராகுனுடைய பலன் இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் ராகு இருக்கிற இடம் எங்கே, ராகுனுடைய பலம் எப்படின்னு பார்க்கணும். ஃபாரினில் உங்களை ஸ்டே பண்ண வைக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா, இப்போ இவனுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அங்கே ஸ்டே பண்ணி சம்பாதிக்கலாம் முடியாது. இப்போ நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், வேண்டாம்மா நீ போக வேண்டான்னேன். அடுத்த நிமிடம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் மேலே அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். போய் அவனை அனுப்பிவிட்ட ஃப்ரெண்ட்டை சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட்டை இப்படி அவர்கிட்ட கேட்டேன், அவர் போகக்கூடாதுன்னு ஏதோ அபசகனமாக சொல்கிறாருப்பா, அவர்கிட்ட போனதே தப்பாக போச்சு, போகாமல் இருந்திருக்கலான்னு. இவன் என்கிட்ட அப்படியே வந்து சொன்னான், அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான். சரி, ஃபீல் பண்ணால் பண்ணிட்டு போகிறது, அதுக்காக நான் அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா இல்லையா? அவன் சவுதி அரேபியா போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தான், அதான் உங்கள்கிட்ட கேட்டு வந்தான். சரி, இவன் என்ன போய் அங்கே போய் மன்னராக போகிறான்? இல்லை, நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ட்டு சரி விட்டுருன்ட்டேன். என்ன பண்ணிருக்கான், யாரோ ஒரு ஏஜென்ட் ட்ரை பண்ணி அவன் பாம்பே வான்னு சொல்லி பாம்பேக்கு போய் பாம்பேலேருந்து ஒரு டீமாக அனுப்பி விட்டான். இவன் போயிட்டான். இவர் போகும்போது பாம்பேலேருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் சொல்லு, எவ்வளோ கொழுப்பு எப்படி அவர்கிட்ட போய் சொன்னேன், ஃபாரின்லாம் போக முடியாதுன்னு சொன்னீங்க, நான் இப்போ ஃப்ளைட் ஏற போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லு இல்லையா? இதுதான் விதி.
ஃப்ளைட் ஏறினோன்னு அவன்கிட்ட சொல்லிருக்கான், இவன் நல்லவன், நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். உடனே இவனும் அதுக்கு பிறகு சொன்னான், இப்படி ஏர்போர்ட்டில், பாம்பே ஏர்போர்ட்டில் இருந்துட்டு அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் போகிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பக்கூடாதான்னு. ஏமா எனக்கு என்ன அவனை பகையா நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லையா? அவனுடைய அமைப்பு இதுதான். அந்த உண்மையை சொன்னால் ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு இன்னும் வரல. அது வேணும் முதல்ல. அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போக முடியும். எல்லாரும் நமக்கு வேண்டியதே சொல்லணும், சாதகமாக சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அங்கே தான் உங்கள் தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் தோல்விக்கு நீங்கள் தான் விதை போடுறீங்க. நல்ல ஞாபகம் வைங்க. உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை நீங்கள் வளர்த்துங்க. நிச்சயமாக தோல்வி இருக்கவே செய்யும். அது தோல்வியாக இருந்தால் கூட அது உங்கள் வெற்றியாக தான் மாறும். இந்த இடத்துல தான் நம்ம வழி தவறணும். போயிட்டான், அனுப்பி விட்டாங்க. அவனை கொண்டு போய் எங்கே இருக்கான்? இவன்கிட்ட சொன்னது ஸ்டார் ஹோட்டலில். யாருக்கு? இவன் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்த பையன். இவன் ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது சரி இவன் நினச்சிருப்பான், ஏதாவது இங்கே உள்ள ஹோட்டல் மாதிரி நினச்சிருப்பான். நம்ம ஊரில் ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் ஒரு எடுபடி வேலையாவது பார்த்துட்டு போகலாம். ஏன்னா திகரத்தில் கொடுப்பான். பணம் அங்கே உள்ள பணம் வரும்போது கன்வர்ஷன் கூடிரும் இல்லையா? இப்போ US டாலருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 68 ரூபா 70 ரூபான்னு சொல்லும்போது ரேட்டு மாறிடுது இல்லையா? அதே போல் அவன் கணக்கு வச்சுட்டான். ஸோ சவுதிக்கு போனால் நிறைய சம்பாதிச்சிடலாம் கூடிய தாட்டில் போன முதல் நாளே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கின உடனேயே அப்படியே இந்த குட்ஸ் மாதிரி அந்த சர்க்கஸுக்கெல்லாம் கூட்டு போகணும்ல, அந்த மாதிரி ஒரு கூடார வண்டி எல்லாத்தையும் உள்ளே ஏறுங்கடான்னு சொல்லி பாஸ்போர்ட் அத்தனையும் கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய இந்த வேனு ஃபுல்லாக 3 காற்றே போகாதான் கோடவுன் மாதிரி வண்டியில் அவ்வளோ வரையும் ஏற்றி. சரி இங்கே இப்படி தான் கூட்டு போவாங்க போட்டிருக்கோன்னு இவர் தலைவர் நினச்சிருக்காரு. நேராக கொண்டு போய் ஒட்டகம் மேய்க்கிறதுல கொண்டு விட்டான். எங்கே விட்டானுங்க? ஒரு 16 பேர் 17 பேரையும் ஒட்டகம் மேய்க்கிறதுல விட்டான். இவனுக்கு முடியல. இவன் எங்கே போய் ஒட்டகத்துக்கிட்ட போகிற அந்த ஸ்மெல் அது இதெல்லாம் முடியாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லி இவன் பண்ணிருக்கான். என்ன பண்ணான்னு ஒரு 4-5 பேர் இவனு டீம் சேர்ந்துட்டு, ஏன்னா படித்தவன் இல்லையா, ஆனால் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். உன் பிஏ எக்கனாமிக்ஸுக்கு அங்கே உள்ள எக்கனாமிக்ஸ் தான் நீ ஒத்து போகணும். உன் எக்கனாமிக்ஸ்லாம் அது ஒத்துக்குமா? என்ன பண்ணிட்டான், அந்த 4-5 பேர் இது பண்ணோன்னே கொண்டு போய் ஒரு ரூம் மாதிரி கொண்டு போட்டாங்க. சாப்பாடும் கொடுக்கல, ஆகாரம் கொடுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பயங்கர கடுப்பான். நான் எவ்வளவு காசு கொடுத்து உங்களை எடுத்திருக்கேன், அரபி காசு கொடுத்து இவனை வாங்கியிருக்கான். ஏன்னா அடிமைகள் மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு. அது ஏஜெண்ட் வாங்கிட்டு இவன்கிட்டையும் ஏஜெண்ட் காசு வாங்கியிருக்கான். ஏஜெண்ட்டு அரபிட்டையும் வாங்கிட்டு இவன்கிட்டையும் இங்கிருந்து போகிறதுக்கு காசு கொடுத்து தான் போயிருக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் காசு, அதுக்கப்புறம் ஏஜெண்ட்டு காசு, இவ்வளோ கொடுத்து இங்கே இருந்து கொழுப்பு பாருங்கள். இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த ரூமில் போட்டிருக்கானுங்க 4-5 நாளாக அடைச்சி போட்டு கடைசியில் ஜுரம், அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு சாட்டையில் அடி கொடுத்துருக்காங்க. உனக்கு எவ்வளோ பணம்னு சொல்லிட்டு ஒரு 6-7 நாள் வரை ஓடி இருக்கு, முடியல. அப்புறம் கொண்டு போய் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி கப்பலில் போகும்போது ஃப்ளைட்டில் சும்மா அப்படியே அந்த கொழுப்பில் தான் நமக்கு ஃபோன் அடித்தான் பாம்பே ஏர்போர்ட்டில் இருந்து. இப்போ அனாத மாதிரி கப்பலில் அங்கேருந்து அனுப்பி விட்டான், பாம்பேக்கு போங்கன்னு சொல்லிட்டு. அது வர்றதுக்கே நாளாக இருக்கான். கடந்து சுற்றி கடைசியில் பாம்பேக்கு பாம்பேலேருந்து இங்கே வர்றது கையில் காசு கிடையாது. பாம்பேலேருந்து வர்றது காசு கிடையாது. அப்புறம் அங்கே உள்ளவனெல்லாம் பார்த்து ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்சம் வேலை பார்த்து எடுத்து அப்புறம் தலைவர் 2 மாதம் கழித்து ஊருக்கு வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா நொந்து செத்து அந்த சாட் ஐடி அதெல்லாம் வாங்கினது முதுகில் காலில் எல்லாம். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், என்னடா என்னாச்சு சவுதின்னா. சவுதி என்னாச்சு? சவுதி தான். இவன் சகதியெல்லாம் வந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இவன் என்ன நினச்சிட்டான், அந்த ஃபாரின் போகக்கூடிய, அப்போ இவனுடைய சிந்தனை என்னன்னா, எனக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது? நிறைய பேர் அந்த மாதிரி கோட்டை விட்றீங்க. எனக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா, வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, இல்லையா? அது எனக்கு உரியதாகத்தானே இருக்கணும், அதானே வருது. அதாவது நெல் முளைக்கிற இடத்துல புல்லும் முளைக்கும். அதுதான் மண் வாழ்க்கையில் நல்ல சிந்தனையும் உண்டு, கெட்ட சிந்தனையும் உண்டு. நீ நல்லவனாக இருந்தால் நல்ல சிந்தனையே வந்து கொண்டிருக்கும், கெட்டவனாக இருந்தால் கெட்ட சிந்தனை வரும். நல்லா சிந்திக்கணும்.
அப்போ உனக்கு அந்த எண்ணம் எனக்கு ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு, அவஸ்தைப்படுறதுக்குள்ள காலம் உனக்கு இருக்குது, அதனால அந்த எண்ணம் வருது. இப்போ அந்த அவஸ்தையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு வழி கிடச்சிது. வந்து கேட்குறேன், நீ போக வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். அதான் நான் முதல் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னால், நீங்கள் கேட்க போகிறவங்கள்ட்ட அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும்? முதல்ல இப்போ ஒரு டாக்டர்ஸ்ட்டை போகிறீங்க, அந்த டாக்டரை பற்றி நீங்கள் முதலாவது சர்ச் பண்ணிக்கணும். அந்த டாக்டரு ஒழுங்கான டாக்டர் தானா? நிறைய போலி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. போலி டாக்டர் கூட நல்ல மருந்து கொடுக்கான், என்ன படிச்சு வச்சுட்டு கொடுத்துட்ருக்கான். நம்ம நேரம் நல்லா தான் வந்திருப்போம் இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, போகிற பொழுது எப்படி போகணுன்னா அவங்களே தெரிந்து கொண்டு போகணும். போனதுக்கு பிறகு அவர் மாத்திரை கொடுத்ததுக்கு பிறகு மாத்திரையெல்லாம் தின்னுக்கிட்டு இந்த டாக்டரு போலியா நல்லதான்னு கேட்டால் நிம்மதியாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ முதவே நீ என்ன பண்ணிடுன்னா, இந்த டாக்டர் கரெக்ட் தானே, அவர் ஒரு 20 இயர்ஸாக இருக்கிறாருப்பா, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் நிறைய எல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறீங்க. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை வந்தது பிறகு அதுக்கு பிறகு என்ன வரக்கூடாதுன்னு டவுட்டே வரக்கூடாது. அதான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இடுக்கு. நம்ம இந்த இடத்துல கோட்டை விடுவோம். இப்போ ஒரு சாமியார்கிட்ட போகும்போது, ஒரு கோயிலுக்கு போகும்போது, ஒருத்தர் அட்வைஸ் கேட்க போகும்போது அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்போம். நம்ம செலவு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட இல்லை 10 பேர்கிட்ட கேட்பாங்க. இவங்ககிட்ட கேட்டுட்டு வந்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையா அட்வைஸ் கேட்டு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல உருப்படியாக இருக்காது. நல்லா சிந்திக்கணும். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா செல்ஃப் தாட்ஸ் கிடையாது. இல்லை ஒருவரை நம்பி போகும்போது கூட அங்கேயும் அவங்கள யார் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு புரியக்கூடிய பக்குவமாக நம்மள்ட்ட இல்லை. எப்படி வளர முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்குற பொழுது என்ன பண்ணிக்கணும், அவங்களுடைய நம்ம அறிவோட அந்த அறிவு மேலே இருக்குதுன்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சரணாகதி. இதுக்கு தான் பக்தியை ஏன் கொடுத்தாங்கன்னா, அந்த சாமியை பற்றி சொல்லி கொடுத்துருவான். நம்ம உண்மையான பக்தியிலே இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ முருகர்கிட்ட போகும்போது, முருகர் யாருப்பா? முருகர் சூரபதுமனை கொண்டாருப்பா, முருகர் ஞானப்பழத்துக்காக போய் நின்னாருப்பா, முருகர் தந்தைக்கே ஞான உபதேசம் பண்ணவருப்பா, முருகர் பிரம்மனையே சிறையில் வச்சவருப்பா. இப்படி அவருடைய அந்த அபார சக்திகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற பொழுது, இவ்வளோ பண்ணிருக்காரு, இது பண்ணிருக்காரு, இதெல்லாம் மைண்டில் போட்ட உடனே அப்போ நம்மளும் போய் கேட்டால் அவர் நமக்கு செய்திருவார். ஒரு நம்பிக்கை. நம்பிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, செய்வாரா செய்ய மாட்டாரா, இவருக்கு ஆற்றல் இருக்காங்களா, இப்போ யோசிக்கக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி முருகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போகணும். தெரிஞ்சுட்டு உள்ளே போன பிறகு முருகர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அவர்கிட்ட பவர் இருக்குதா, இல்லை முன்னால் பலன் இருந்து இப்போ பலன் கெட்டு போச்சா, இந்த மாதிரிலாம் சிந்திச்சிங்கன்னு வச்சுங்க, காரியமே நடக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூடுதலாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பிட்டு அப்புறம் போனதுக்கு பிறகு அவங்க மேலே அவங்கள பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பக்தியிலையும் இந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது அந்த தெய்வத்திட்ட இருந்த ஆற்றல் உங்களுக்கு பெற முடியாது. ஒரு தெய்வத்திட்ட இருந்து ஒரு ஆற்றல் வரணும்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக தெண்டனிடணும், சரணாகதி ஆகணும். அந்த தெய்வத்தை பற்றி சிந்தனையிலிருந்து மாறவே கூடாது, துளியும் மாறக்கூடாது. நாயன்மார்கள் கதைகளெல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கு நோக்கமே என்னன்னா, அந்த உறுதிப்பாட்டுக்கு, அந்த ஒரே நிலையில் எந்த நிலையிலும் மாறக்கூடாது. நம்ம அப்படியே இருக்கிறோம் இல்லை. கொஞ்சம் ஏதாவது ஒரு புஸ்தகம் படித்து அதில் சாமியை பற்றி கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தா உடனே நமக்கு சிந்தனை மாறிடும். அடுத்த நிமிடம் கரெக்டாக இருக்கலாம், அவனும் கரெக்டாக இருக்கலாம், உனக்கு இல்லையா? பெரியார் சொன்னார், விநாயகர்கிட்ட கொண்டு நீ பழம் வைக்கிற, பொட்டுக்கடலை பழம் அவல் எல்லாம் வைக்கிற, தேங்காயெல்லாம், விநாயகர் என்றைக்காவது தப்புன்னு கையை போட்டு 2 பொரியும் எடுத்து அவளையும் தின்னுட்டு ஒரு பழத்தையும் உரிச்சு வாயில் போட்டாருன்னு வச்சுக்கேன், அடுத்தாலும் நீ வைப்பியா? இது பெரியார் கேட்ட கேள்வி. அப்போ அந்த சாமி திங்காதுங்கிறதுனால தான் வச்சுக்கிட்டு மணி அடிச்சுட்டு எப்போ முடியும் அடுத்தாலும் எடுத்து திங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிறான். அது சாமியே அவளத்தையும் தின்னுறோன்னா ஒரு பையன் படைக்க மாட்டான்னாரு. உடனே எல்லாருக்கும் சிரிப்பாக இருந்து எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டான். உண்மைதான். ஆனால் நான் கேட்குறேன், எங்கேயாவது பிள்ளையார் நான் பொறிக்குமே எனக்கு கொண்டு வான்னு கேட்டாரா? யார்ட்டையாவது கேட்டாரா? அப்போ நீ நான் தானே கொண்டு வைக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்,
பிள்ளையார் திங்கிறதுல நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஆரோக்கியமாக திங்கிறதுக்கு சாமிக்கு ஆசி வாங்கிட்டு நம்ம திங்க போகிறோம். பிள்ளையாருக்கு படைக்கல. முதல் நமக்கு அது தெரியணும். இது பிள்ளையார் திங்க போகிறது இல்லை, பிள்ளையாருக்கு வைக்கல, பிள்ளையாருடைய பிளஸ்ஸிங்கோடு நம்ம திங்க போகிறோம்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் சொன்னதுக்கெல்லாம் மைண்டில் ஏறாது. அவர் எந்த காலத்தில் தின்னார், எப்போ திம்பார்? ஒரு காலத்துலையும் திங்க மாட்டார், அதெல்லாம் திங்கவே மாட்டார், தைரியமாக சொல்லலாம். நமக்கு அவரை நம்பி பின்னாடி போக மாட்டோம். அவர் பின்னாடி போகிறது சொல்லலை. பொதுவாக இந்த மாதிரி நாத்திகமான சில விஷயங்கள் கேட்குற பொழுது நாம் மயங்குகிற இடம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல நமக்கு தெளிவில்லை. நாம் அதை உணர்ந்து இருந்தோம்னு சொன்னால் அடுத்த நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களை நீங்கள் கிளியர் பண்ணலாம். அது ரொம்ப வேணும். இப்போ பக்தியில் கூட இருக்கிறவங்க எல்லாமே உண்மையான பக்தியாளர்கள், போலித்தனமான பக்தி. நம்மளே நமக்கு தெரியாமல், இப்போ நம்ம சாமியை கும்பிட போகிறதே நம்முடைய தேவைக்கு தானே போகிறோம், சாமிக்காக போகலையே. அப்போ அது எப்படி பக்தி ஆகும்? என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், அதனால வந்துட்டு போகணும். எத்தனை நாள் அங்கே போனால் சொல்லுவான், 7 வாரம் வரணும். 7 வாரம் நான் வரேன்றாங்க. எதுக்கு? பொண்ணு கல்யாணம் ஆகுது. அது கல்யாணம் முடிஞ்சுன்னா சாமி பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால், அதான் கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனிமேல் இருக்குது. அப்போ இதுக்கு அந்த சாமியை கொண்டு வந்து வச்சுருக்குது. அந்த சாமியினுடைய தத்துவமே தெரியல. உன் மனதை சுத்தப்படுத்துவதற்கு, உனக்கு தெளிவடைவதற்கு, நீ என்ன தத்துவமோ அந்த தத்துவத்தை நீ உணர்வதற்கு. இப்போ அம்மன் வழிபாடெல்லாம் மண் தத்துவத்தை உணர்வதற்காக இல்லையா? ஒவ்வொரு தெய்வங்களையும் உங்களுடைய தத்துவத்துக்கு தக்கவாறு உணர்ந்து, அப்போ அந்த சாமியினுடைய தத்துவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறா? விநாயக தத்துவம் என்ன, சிவ தத்துவம் என்ன, இல்லை எங்கே தெரியுது? முருகர் எடுத்துக்கிட்டால் முருகர் சிவனுக்கு பிள்ளை. விநாயகர் யார்? விநாயகர் சிவனு பிள்ளை இல்லை. அப்படி ஒரு கதை ஓடுது இல்லையா? விநாயகர் யாருக்கு பிள்ளை? பார்வதிக்கு பிள்ளை. பார்த்தீங்களா? இது கதை சொன்ன உடனே அந்த கதைகளை நம்பிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். அப்புறம் கேட்டாச்சுன்னா, நான் பார்வதி குளிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு சிவன் உள்ளே வந்துட்டார். ஹூ இஸ் திஸ் பாய் இல்லையா? ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கே நீ போக விட மாட்டியா? என்னடா ஆன்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? சுட்டிட்டாரு. உடனே 50 விட்டார். அது தலை அங்கே போச்சு. அப்போ அங்கே என்ன தப்பு வருதுன்னா, புருஷனுக்கே தெரியாமல் பொண்டாட்டி ஒரு பிள்ளை வச்சுருக்காங்க. எவ்வளவு கேட்டுக்கிட்டத்தனமான கதை பாருங்கள். கொஞ்சம் எழுதி பாருங்கள். எதை சொல்வதற்கோ எதையோ சொன்னதுனால வந்த சிக்கல். அதனால தான் இன்றைக்கி இந்து மதத்தையோ இல்லை இங்கே வழங்கப்பட்ட அந்த கதைகள் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் விளக்க வர்றதை உண்மையாக விளக்குங்கள். அங்கே பொய்யாக கதைகளை ஜோடனை பண்ணி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் அறிவு வந்தவங்களுக்கு அந்த கதை என்ன ஆயிரும்னா பொய்த்தன்மையாக மாறிவிடும். அப்போ அவன் கேட்குற விளக்கத்துக்கு நீ பதில் சொல்ல முடியாது. இப்போ இது மேலை நாட்டோட மோசமாக இருக்குது இல்லையா? அது யார்? அது என் மம்மி. அவர் யார்? என் மம்மிக்கு ஹஸ்பண்ட். அவர் என் மம்மிக்கு ஹஸ்பண்ட் இல்லையா? அப்படி தானே சொல்லுவார் விநாயகர். இது என் மம்மி, இவர் யார்? இது என் மம்மிக்கு ஹஸ்பண்ட். அப்போ முருகர் வந்தான்னா முருகர் யார்? இது என் டேடி. அது யார்? என் டேடிக்கு ஒய்ஃப்னா. இப்போ 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்? இது அப்பா வழி, இது அம்மா வழி. என்ன கதை? தத்துவமே வேற. விநாயக தத்துவம் மூல தத்துவம் இல்லையா? முருக தத்துவம் அக்னி தத்துவம், அது ஆக்ஞா தத்துவம். அப்போ அது அக்னி கண்ணில், நெற்றி கண்ணில் இருந்து வந்ததுன்னா அந்த அக்னி எங்கே உண்டாகிறது? ஆக்ஞா தத்துவம் 6வது நிலை. 6வது நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவுத்தன்மை. அதை நீ நேராக சொல்லிட்டு போ. அது யாருக்கும் புரியாது. இந்த மாதிரி கதை, இப்படி கதை விடும்போது இந்த கதையை தான் வச்சுருக்கானே தவிர அவனுக்கு இந்த 6 சக்கரத்தை பற்றியோ அந்த 6வது ஆக்ஞா தத்துவத்தை பற்றியோ ஒருத்தனும் தெரியாது. இவன் கதைன்னா என்ன கதையை சொல்லிகிட்டு இருப்பான்? விநாயகர் அப்படி பிறந்தார், முருகர் நெத்தியிலேருந்து வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெத்தியிலேருந்து ஒரு பிள்ளை வர முடியுமா? இன்னைக்கு என்ன தான் சயின்டிஃபிக்காக போனாலும் ஒரு உருவமாக சொன்னார்கள். அந்த அறிவுத்தன்மையை என்ன பண்ணாங்க? ஒரு குழந்தை வடிவில் ஒரு உருவமாக சொன்னாங்க. அது உருவமாக சொல்லப்பட்டது. நீ உண்மை சொல்லிட்டு போ, ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நீ உண்மை சொல்லி இங்கே இந்த இடத்த நீ ஒரு
ஆக்ஞா தத்துவத்தில் என்ன இருக்குன்னா அறிவு தத்துவம், 6வது அறிவு தத்துவம். இங்கே இதுக்கு என்ன செய்ய முடியும்னா நினைச்சதெல்லாம் செய்யலாம். இப்போ சக்தியால் செய்ய முடியாதது தான் முருகன் செய்வான்னு சொல்லி தான் முருகனை படைக்கிறாங்க இல்லையா? சக்தி வந்து சூலத்தை வச்சு செய்ய முடியாததை எதை வச்சு பண்ணலான்னு சொல்லி வேலை வச்சு பண்ணலான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அதை விட இது ஆற்றல் பெரியது, ஆற்றல் நிற்குது. அப்போ நீ சொல்லுகிற பொழுது என்ன பண்ணிடுறோன்னா இதெல்லாம் வந்து உங்கள் ஆற்றலுக்காக சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் தன்னை எப்படி மகத்துவப்படுத்துவது, தன்னை எப்படி வளர்த்து கொள்வது இல்லையா, தான் எப்படி இந்த மண்ணில் ஆற்றல் பெற்றுக்கொள்வதுங்கக்கூடியதுக்காகத்தான் இந்த தெய்வ வழிபாடுகளாக மனதை சுத்தப்படுத்துவது, அறிவை பெருக்குவது, சித்து பெறுவதற்காகன்னு சொல்லி அந்த பாடத்திட்டங்களை முறையாக சொல்லியிருந்தால் யாருக்கும் டவுட் வந்திருக்காது. நீங்கள் பயந்து பயந்து பின்னாடி பார்த்துக்கலான்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த பயந்து இந்த காலத்தை தள்ளும்போது அவ்வளோ பொய்யாக மாறிவிடும். நீங்கள் பிறந்த குழந்தைக்கே வந்து நீங்கள் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் அவள் படிக்க தானே செய்யுது. வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்க தமிழ் தெரியல. இப்போ இங்கேயே என் பிள்ளைக்கு தமிழே வரமாட்டாங்க, என்ன ஒரு இங்கிலீஷ் சொல்லுவான். ஆமாம், நீ ஏபிசி ஆல்ஃபா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட்டு, சி ஃபார் கேட்டுன்னு சொன்னால் அது ஏபிசி தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ அம்மா இங்கே வா ஆசை முத்தந்தான்னு சொல்லி கொடுத்தால வரும். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? ஏபிசிடி சொல்லி கொடுத்தா ஏபிசிடி தான் வரும். ஆனால் இங்கே என்ன பெருமையாக சொல்கிறோம், தமிழ் வரமாட்டேங்குது. யார் தப்பு இல்லையா? இன்னைக்கு பாருங்களேன், உங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, பையன் இப்படியே தட்டிட்டு 5 பேருக்கு மேட்ரு அனுப்பிடுவான். அப்பாவுக்கு தெரியாது, படம் ஓடிக்கிட்டே இருக்கும், என்னென்ன படம் இல்லாமோ ஓடும், பார்த்தான்னா கமுத்தி போட்டுருவான் செல்லை. யூஸ் பண்ணுறானா இல்லையா? இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் செல்லெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, இது வந்து ஐடி படிச்சுட்டு வந்தால் தான் செல் யூஸ் பண்ண முடியுமா? சின்ன வயசுலேருந்து இப்போ பண்ணுறாங்க இல்லை, ஃபோனெல்லாம் பண்ணுதா இல்லையா? கற்றுக் கொடுத்தா எல்லாம் வரும். நம்ம கற்றுக் கொடுக்கல. அந்த காலத்தில் 1வது வகுப்பு வந்து 5 வயசுக்கு தான் போகணும்னு வச்சுருந்தான். 5வது வகுப்பு உள்ள போகும்போது இங்கிலீஷே சொல்லிவிடுதான். நான் தான் 5வது வகுப்பில் போனவங்க தான் இங்கிலீஷே ஏபிசிடி படித்தேன். 4ல் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க, 5வது வகுப்பில் பாடம் வச்சுருந்தாங்க. 1வது வகுப்புலேருந்து 4வது வகுப்பு வரை போகும்போது முழுக்க தமிழ் தான். 5வது வயசில் தான் சேர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு 1.5 வயசுலேயே கிறிஸ்டில் சேர்த்து 2.5 வயசுலேயே எல்கேஜி போய் எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு 5 வயசு 1ஆம் கிளாஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா தலை நிறைய இங்கிலீஷு குப்பை. அப்புறம் முதுகு தண்டு வளையிற மாதிரி பேக்கில் அவ்வளோ புஸ்தகம். படிக்க தானே செய்து, அழகாக எழுதுறானே, இங்கிலீஷில் எழுதுறான், மேத்ஸ் எழுதுறான், கவுண்டிங் பண்ண தெரியுது. அப்போ கற்றுக் கொடுத்ததுனால வருது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இமெயில் பண்ண தெரியல, 8 வயசு பையன் 9 வயசு பையன் என்ன பண்ணுறான், படத்தெல்லாம் எடுத்து ஜேபிஎஃப் ஃபார்மேட்லாம் மாற்றி இங்கேருந்து அனுப்புறதுக்கெலாம் அவனுக்கு தெரியுது. கற்றுக்கிட்டா எல்லாம் வரும். அப்போ அதே மாதிரி அந்த காலத்திலேயே ஆரம்பத்திலேயே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உண்மைகளை, இப்போ இந்த தெய்வங்களை படைக்கிறது வந்து நம்ம கற்பனையாக தான் படைக்கிறோம். மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றலை புரிவதற்காக நம்ம விளக்குறோன்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த பிழைகள் தவறுகள், ஏன் மதம் உயர்ந்ததா, ஓம் மதம் தாழ்ந்ததா, ஏன் ஜாமி பெருசா, ஓன் ஜாமி பெருசான்னு அரசியல் வந்திருக்காது, இந்த குழப்பங்கள் வந்திருக்காது. அத்தனை பேரும் ஞானியாக இருந்திருப்பாங்க, போராட்டமே இருந்திருக்காது, தப்பே நடந்திருக்காது. அப்போ இடையில பொய் ஊடுருவி கதைகளாக சொல்லி காலத்தை தள்ளினதுனால இன்னைக்கு 70 வயசு ஆனவன்கிட்ட போய் சாமியை பற்றி கேட்டால் அவன் சாமி அப்படி ஆடிட்டு வருவார், சுடலமாட்ட சாமி வந்தால் போதும்னு சிரிப்பாக இருக்குது. 70 வயசுக்காரன் நம்பிட்டு இருக்கிறான். அவன் நம்பிக்கை பெருசு, நான் அதை நம்பிக்கை சொல்லலை. ஆனால் நம்பிக்கை பொய் நம்பிக்கை இல்லையா? நடக்கிறதா இருந்தால் சரி. அப்போ உண்மையை நீங்கள் கோட்டை விடுகிற பொழுது தான் தோல்விக்கு தள்ளப்படுகிறீர்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் வருகிற பொழுது தான் உங்களை உயர்த்துவதற்குரிய வழி தெரியாமல் தவிக்கிறீர்கள். நம்ம உண்மையை தான் நான் ஏற்றுக்குவேன், உண்மை எனக்கு வேணும் நீங்கள் எப்போ தேட ஆரம்பிக்கிறீங்களோ, புத்தர் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். தன் வாழ்க்கையை புத்தர் ஆரம்பிக்கிற இடம் உண்மையை தேடி. காந்தி தன்னை உருவாக்குற இடம் உண்மையை தேடி. விவேகானந்தர் தன்னை வளர்த்து கொண்ட இடம் உண்மையை தேடி. நல்லா யோசிக்கணும். அப்போ எப்போ வந்து உங்களுக்குள்ள வந்து உண்மை வேண்டும், எது உண்மை, விச் இஸ் கரெக்ட், நான் நினைக்கிறது சரியா தப்பா, என் வாழ்க்கை சரியா தப்பா,
உங்களுக்குள்ளே நீங்கள் எப்போ அந்த உண்மையைத்தான் நான் ஏற்றுக்குவேன், உண்மையை தவிர வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லி நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுடைய வளர்ச்சி வந்துடும். அப்போ அந்த உண்மையில் என்ன சிக்கிட்டு இருக்குது, இப்போ பொய்யில் எது சிக்கி உண்மையில் தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை லெவல் தெரியல, எதுவரை நீங்கள் போவீங்கன்னு தெரியல. அதான் கர்மான்னு சொன்னேன். இப்போ ஒருத்தர் வாத்தியாராக இருக்கணும், அவனுடைய கர்மாப்படி போன ஜென்மப்படி அவன் கர்மாவில் வாத்தியாராக தான் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்துடுதுன்னா இப்போ அவன் என்ன பண்ணிடலாம், அதை தெரிஞ்சிருந்தான்னா என் லைஃப் டீச்சர் தான்ப்பா, பீஸ்ஃபுல்லாக இருந்துடலாம். இப்போ அவனுக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் பிஎட் முடித்தான், பிஎட் முடிச்சுட்டு வாத்தியார் வேலை கிடச்சிது. ஆனால் ஆசை என்னன்னா அவன் கூட படித்தவன் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டான். உடனே இந்த வாத்தியாருக்கு என்ன ஆசை, நம்மளும் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி அவங்க இங்கெல்லாம் சுற்றி ஒரு கட்சியில் சேர்ந்து ஒழுங்காக வேலை பார்க்காம அப்புறம் போய் ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கி நின்று தோத்துட்டு வந்துட்டான். இருக்க நிம்மதி போச்சு, வச்சிருந்த பணம் போச்சுது. அப்போ அரசியல் நமக்கு ஒத்து வருமா, நம்ம அதுக்காக வந்தோமான்னு தெரிஞ்சிருந்தா நீ இறங்கலாம். அப்போ உன் கர்மாவை தெரியணும், எந்த கர்மாவில் நீ ஜெயிக்க போகிற. இப்போ சின்ன கடை தான்னா சின்ன கடை தான், கவலையே படக்கூடாது, நிம்மதியாக வாழலாம். இல்லை நமக்கு அதுக்கு மேலே டெவலப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா போகலாம். பட் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்மா எதுவரை, உங்களுடைய அந்த விங்ஸ் எவ்வளவு உங்களுக்கு அடிக்கும், எவ்வளோ உயரம் போக முடியுங்கிறத அந்த லிமிட்டை தெரிந்து கொள்ளுங்கள். அது முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். உங்கள் லெவலுக்குள்ளே நீங்கள் போனால் போதும். யாருமே இப்போ தவளையை வானத்தில் பறக்கலைன்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. யாராவது நினைப்பாங்களா, நீ தண்ணியில் இருக்க தரைக்கு வந்துட்ட, அவள் பறவை மாதிரி நீ பறக்கலையே என்ன யாராவது கேட்குறோமா? ஏன் கேட்கலன்னா அதுக்கு லெவல் இவ்வளோதான்னு உலகமே தெரியும், அதுக்கு பெருமையாக இருக்கும். அது அப்படியே தரையில் கிடக்குது, அப்படி ஜம்ப் பண்ணி தண்ணிக்கு போகுது, தண்ணியில் இருக்கு ஜம்ப் பண்ணி ஏறி வந்துடுது. இது இயல்பு, இதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம், அது நிம்மதியாக இருக்கலாம். அதை நீ பறந்து தான் ஆகணும்னு யாரும் புல் பண்ணலை, புஷ் பண்ணலை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்களையும் யாரும் புஷ் பண்ணவும் இல்லை, புல் பண்ண, நீங்களே உங்களை புல் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்தவர்களை பார்த்து அதிலிருந்து வெளிவாங்க. அதுக்கு காரணம் மெய்யின்மை, உண்மை தெரியாதது, பொய் ஆசையினால், அதனால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ லைஃப்பில் நாம் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வேண்டியது உண்மையை தேடுவது. அந்த உண்மையை தேடுவதில் எது கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி அமையும், நம்முடைய கர்ம பலன் என்ன, எதற்காக வந்திருக்கிறோம், என்ன வாழ்க்கை வாழ்வோங்கிறது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சால் நிம்மதி வந்துடும். அதை வச்சு நீங்கள் கோட்டை போடலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் ஃபண்டு இருக்குது, இந்த ஃபண்டை வச்சு தான் நீங்கள் வீடு கட்டுறதுல பிளான் பண்ணணும். இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டீங்க, சார் என்ன மாதிரி பண்ணுங்க சார், பண்ணுங்கள் சார், சூப்பராக பண்ணுங்கள் சார். இன்ஜினியர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த டிராயிங் நாலேஜ் எல்லாம் காட்டணும்னு சொல்லி 3 டைமென்ஷனில் அழகாக போட்டார். என்ன பண்ணிட்டார், அப்படியே கார் அப்படி உள்ளே என்ட்ராகுது, அப்படியே அந்த லேண்ட்மார்க்கில் அப்படியே போய் அந்த கார் நிற்கிது. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அப்புறம் வீடு, அங்கே போய் நின்னவுடனே லிஃப்ட்டில் மேலே அழகாக போட்டு கொடுத்துருக்காரு. இது போனோன்னே சார் போட்டேன் சார்னார். பார்த்தா மிரண்டுட்டான். சார் கனவுல கூட நான் நினைக்கலையே சார், இந்த மாதிரி அழகாக போட்டு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், 3.5 கொடுங்க சார். எதுக்கு? டிசைனுக்கு. என்ன சார் 3.5? அதான் சார் 3 லட்ச ரூபா சார் இதுக்கு. சார் இதுக்கு 3 கம்மி சார் உங்கள்கிட்ட வாங்கினது. இது நான் கேட்கணும்னு சொன்னால் மொத்த ப்ராஜெக்டில் பர்சன்டேஜ் வச்சு கேட்பேன். நீங்கள் ரொம்ப தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட நான் 3.5 கொடு. போதும் சார், அவ்வளோ போதும் கொடுங்க. போதுமா? வா, நம்மள்கிட்ட இருக்குது, இவன் கையில் இருக்கிறதே 5 லட்ச ரூபா, நாய் வச்சிருக்கிறது 5 லட்சம். இது அங்கே போய் என்ன பண்ணுச்சு, நான் அழகாக ஒரு வீடு கட்டணும் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு உடனே அவர் அழகாக போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு மொத்த ப்ராஜெக்ட் எவ்வளோ, அந்த போட்டுக்கிறதுக்கு 5 கோடி வேணும். அதுக்கு பார்த்தா குறைஞ்சது அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 கிரவுண்ட் இருக்கணும். இவன் அந்த 5 லட்சத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வாங்கலாம்? பட்டா இல்லாத நிலைமை 1/2 கிரவுண்ட் வாங்க முடியாது, 1/4 கிரவுண்ட் வாங்க முடியாது. அப்போ அங்கே என்ன சிக்கல் வந்துடுச்சுன்னா, நம்ம இருப்பு என்ன, நம்ம எதுக்கு ஆசைப்படணும். அப்போ அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ள லீஸுக்கு தான், லீஸுக்கும் 5 லட்ச ரூபா கூட கூடுதல் கிடைக்கும்.
இது வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இட்ஸ் ஓகே. அப்போ நீ என்ன பண்ணோம், அழகான ஒரு வாடகை வீடு பார்க்க போயிருந்தா நிம்மதியாக இருக்கும். இப்போ போய் அப்போ முதலாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடுது, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலையே. இப்போ உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு ஒன்று பார்க்குறவனெல்லாம் கொதறுவேன், வீடு கட்டினவனெல்லாம் பார்த்து ஏங்கிட்டு ஏமாந்துட்டு போவேன். இருக்கிற வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியாது. வாழ்க்கை நிம்மதி இழந்து போச்சுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உன் லிமிட்டு தெரிஞ்சதுன்னா, சார் நமக்கு சொந்த வீடு வாங்க பாக்கியம் இல்லை, முடிஞ்சு போச்சு, வாடகை வீடு தான். வாடகை வீட்டில் எப்படி நமக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், வரவும் வராமையும் போயிடும். அப்போ என்ன வருது, அதுக்குள்ள மாதிரி வீடை போகணும். நம்ம அடையார் பார்க்கில் போய் இல்லையா, கேம்ப் ஹவுஸ் அங்கே போய் என்ன பண்ணோம், நல்ல பங்களா மாதிரி வீடை சேர்த்து வச்சு, தெரிஞ்ச சேட்டா அங்கே தான் இருக்கான், சேட்டு இருப்பான், எனக்கு தெரிஞ்ச சேட்டு அங்கே தான் இருக்கேன், நம்மளும் அங்கே போய் வாங்கலான்னா அங்கே இந்த மாதிரி சாதாரண வீடெலாம் கிடையாது, பெரிய வீட்டு தான். நான் வாடகை எவ்வளவுன்னு சொன்னால் அது மாதம் 1.5 லட்ச ரூபா வரும் சார். நீ 12 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கணும். எவ்வளோ ஆச்சு இது 1.5 லட்சத்துக்கு? 12 மாதம்னா 18 லட்ச ரூபா வேணும். இவன் எங்கே போவான்? அப்போ ஆசைப்படுறதுக்கு ஆசைப்படலாம் தப்பில்லை, அதுக்கு அருகதையாக இருக்கணும். இங்கே நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்களே, உங்களை ஏமாத்துறது இல்லை, சமூகத்தின் மீது உங்களுக்கு விரக்தி வந்துடும், கோபம் வந்துடும். அவங்கெல்லாம் தான் தப்பு பண்ணுறவங்களா இருக்க, தப்பு பண்ண முடியலைன்னா எரிஞ்சு விடுவான். அவன் பொண்டாட்டி மாற்றா பாருங்க, சீக்கிரம் நிறைய பிடிச்சிடும். அவனுக்கெல்லாம் பொண்டாட்டி மாட்டிட்டாங்கன்னா இங்கே வந்து தான் கத்துவான். அவன் என்ன பண்ணுவான், பிள்ளைகிட்ட கத்துவான் இல்லையா? அப்போ தன் வாழ்க்கையை நாம் அறியாததுனால வரக்கூடிய நிறைய நடக்குது. நான் இப்போ சொல்லக்கூடியது 80% பீப்புள் இப்படி தான் இருக்கிறாங்க. 80% அவன் படித்தவனாலும் சரி படிக்காதவனும் சரி. படித்தவன் வேலை பார்க்குறவன் கூட என்ன பண்ணுறான்னா, தப்பு இது பண்ணி இஎம்ஐ தானே 0% தானேன்னு சொல்லிட்டு இறங்கிடுறான். அப்புறம் கொடுக்க முடியல, மாட்டிடுறான். யோசிச்சு பாருங்க, நல்ல பிளான் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் லெவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் ஞானம். பக்தி உதவாது, பக்தி உதவவே உதவாது. ஏன்னா நம்ம உண்மையான பக்தியும் இல்லை. முழுமையாக சரணாகதியாகி அந்த தெய்வத்தினுடைய தத்துவங்களை தெரிந்து கொண்டு இந்த கோயிலில் இந்த சாமி இப்படித்தான் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கதை சொல்லி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கோயிலையும் அவங்கவுங்க வசதியை மாற்றி வச்சுருக்காங்க. இன்னைக்கு கோயில்கள்லாம் ஆகமப்படியே இல்லை இல்லையா? அதனால நம்ம அதை விட்டுருவோம். நீங்கள் வந்து ஞான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஞான வாழ்க்கையில் எல்லாரும் வரலாம். ஞான வாழ்க்கை இவர்களுக்கு அவர்களுக்கு என்பதல்ல, எல்லா உயிர்களுக்கும் ஞானம். ஆனால் எல்லா உயிர்களும் ஞானம் பெற்று தான் ஆகணும். இதுதான் முடிந்தது. உங்களுக்கு பக்தியிலேயே சொல்லிக் கொடுப்பாங்க, சரியே கிரியே யோகம் ஞானம், இட்ஸ் டாப்பஸ்ட் ஹையஸ்ட் லைஃப் இதுதான். அப்போ நீங்கள் முதல்ல அங்கே இறங்கிடலாமே, ஏன் இங்கே எல்லாம் சுற்றுறீங்க? என்ன பண்ணால் சபரிமலைக்கு போகணும், சபரிமலைக்கு தான் போகணும். 18ஆம் படி என்ன பண்ணா ஏறி பார்த்துட்டு வரணும். இப்போ இதுக்கு ட்ரிப் எங்கே போடுறான்னா, இங்கே எங்கே ஆலப்பக்கத்துலேருந்து கிளம்பி அப்படியே போய் இல்லையா, இங்கேருந்து விழுப்புரம் திண்டிவனம் அப்படி போய் திருச்சி போய், திருச்சியிலேருந்து சுற்றி மதுரை போய், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போய், அப்புறம் கன்னியாகுமரிலேருந்து அப்படியே கேரளா விட்டு எங்கே 18ஆம் படி ஐயப்பன்கிட்ட போய் சேர்றதுக்கு 1 மாதம் டைம் எடுப்பான், இல்லை 20 நாள் டைம் எடுப்பான். இது ஊர் சுற்றுறதுக்கு. இப்போ இந்த வழியில் பார்த்த சாமிகளுக்கும் ஐயப்பனுக்கும் சம்மந்தமே இல்லை. கேட்டால் ஒரு லிங்க் கதை சொல்லிட்டு இருப்பானுங்க. நீ போக வேண்டியது சபரிமலைக்கு தானே, நேரடியாக வண்டி எடுத்த ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இன்னைக்கு நைட்டு கிளம்புனா நாளைக்கு போய் காலையில் போய் சேரலாம். நேராக போனேன், போய் தரிசனம் பண்ண முடிச்சே வந்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதுதான் பக்தி, இதுதான் உண்மையான பக்தி. அப்போ சபரிமலைக்கு போகும்போது உனக்கு சரி 41 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் இருக்கணும், இருமுடி கட்டிட்டு நேரடியாக போ. நீ இந்த சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து டூர் ஆயிடுது. இவன் பிளான் பண்ணிடுவான், 1 வருஷத்தில் என்ன பண்ணிடுவான், அழகான ஒரு டூருக்கு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். அப்போ ஐயப்பனுடைய பேரு தான் சாமி, பார்க்குறதெல்லாம் ஜாமிலாம் சொல்கிறப்ப ஐயப்பன் என்ன சொல்ல போகிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனதை நாம் என்ன பண்ணலாம், சுத்தப்படுத்தவில்லை. அப்போ சுத்தப்படுத்தாத போது அங்கேருந்து வராது, கிடைக்காது. நம்ம பேருக்கு எல்லா சாமியும் பார்த்த மாதிரி போயிட்டு வந்திருப்பீங்க. அதனால பக்தியில் வந்து ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பக்தியில் பலன் கிடைக்கணும்னா நம்மளை இழந்து தான் கிடைக்கணும். இழக்கிறதுக்கு நீங்கள் யாரும் தயாராக இல்லை. பக்தியில் பலன் கிடைக்கணும்னா இழந்து பெற வேண்டியது பக்தியாக இருக்கிறது. ஆனால் ஞானம் உணர்ந்து பெற வேண்டியதாக இருக்கிறது.
ஞானம் உணர்ந்து பெறக்கூடியது ஞானமாக இருக்கிறது. பக்தி இழந்து பெறக்கூடியதா இருக்கு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அந்த நாயன்மார்கள் அவ்வளோ பாருங்க, இந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணை கொடுத்தாச்சு, அடுத்த கண்ணையும் பிடுங்குறது, இழக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஒவ்வொரு நாயன்மார்கள் கதை முழுக்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஞானம், அதெல்லாம் பக்தியை சார்ந்தது. நீ ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா உணர்றது, அறிவை பயன்படுத்துவது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஞானத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்களேன், ஒரு குருட்ட வந்துட்டான், குருட்ட வந்த உடனே அடுத்த நிமிடம் அவன் உண்மையாக குருவை தேடி வரணும். இப்போ நான் போகக்கூடியவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, அங்கே நல்ல கூட்டம் வருதா, எவ்வளோ நல்ல வருமானம் இருக்குமா, எப்படி கணக்கு போடுறாங்க, நல்ல இன்கம் இருக்குமா, நம்மளும் அடுத்த ஒரு கடை வச்சுக்கலாமா, இதே மாதிரி அப்படிதான் கதை ஓடுது. அந்த உண்மையாக நம்மளை நாம் அடையாளம் காணணும், நம்மளை மாற்றிக்கணும், நமக்கு வேண்டியதை பெறணும், அந்த அறிவு பெறக்கூடிய நோக்கம் இல்லை. அதுதான் சிக்கல். ஞானத்தில் நீ அறிவு பெற மட்டும்தான் முயலணும். மற்றதெல்லாம் ஓன் கர்மா. சம்பாதிக்கிறது, வேலை பார்க்கறது, படிக்கிறதுலாம் உன்னுடைய தன்மை. இங்கே குருட்ட போய் என்ன கிடைக்கணும், அறிவு நான் இந்த அறிவு கிடைச்சுன்னா அங்கே எல்லாமே சரியாகும். அதை தெரியாது அவங்களுக்கு. அறிவு கிடைச்சிட்டாலே நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சு போயிடுது. கண்ட பிஸ்னஸ் எல்லாம் போக மாட்டீங்க. எந்த ஊரில் நம்ம வாழ்ந்தால் நமக்கு லைஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சு போகுது, அந்த ஊரில் போய் டேரா போட்டுடலாம். யார் நமக்கு மனைவியாக வருவா, எத்தனை குழந்தை நமக்கு வரும், நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம், இதெல்லாம் அறிவு சொல்லக்கூடியது, மனம் சொல்லாது. அப்போ ஞானத்தில் போயிட்டோன்னு சொன்னால் நம்ம லைஃப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு குருட்ட போய் ஞானத்தில் சேர்க்கிற பொழுது உங்களுடைய கர்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பூர்வ கர்மா. அப்போ எதுக்காக மண்ணில் வந்தோம் அங்கேயே சொல்லிடுவாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்க, அப்போ நீ என்ன பண்ணணும், நீ இதை பண்ணுப்பா, நீ இதை செய், நீ இப்படி இரு, இல்லை என்ன கொஞ்சம் பொறுத்துக்க. ஏன்னா அதை உணர்வதற்குரிய காலத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ மரம் வச்ச உடனே காய் விழாது இல்லையா? அப்போ அந்த காய் வர்றது வரை வெயிட் பண்ணணும். அப்போ காய் வந்த உடனே சொல்லுவாங்க, இது பார்த்தியா மாங்காய் வந்துட்டா, இது பழுக்க வச்சது பிறகு சாப்பிடணுமா. அப்போ அந்த காய் வந்த பிறகு நீங்கள் பழுக்க வரை காத்திருக்கணும். நல்லா சிந்திக்கணும். விதையை போட்டிருக்கிறோம், என்னன்னு தெரியாது, என்ன விதை போட்டேன்னா உங்களுக்கே தெரியாது, வந்த மரம் தான் தெரியும். அந்த மரத்தை பார்த்து ஓரளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். அப்புறம் காய் வரும்போது தான் என்ன காய், அது கிளி மூக்கா, முக்க மூக்கா, எந்த மூக்குன்னு எப்போ காய் வந்த மரம் தான் தெரியும். மாங்காயில் கூட அது மரம் வந்த மரம் தான் சொல்லுவாங்க, இது நல்ல நீளமாக கிடைக்கும், இது அந்த ஒரு மாங்காய் இந்த ஒரு மாங்காய்னு கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த வளர்ச்சி போக 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 தான் தெரியும். அதே மாதிரி குருகிட்ட போன உடனே நீங்கள் முழுமையாக குருவிடம் உண்மையை சொல்லி உங்கள் அறிவுக்காக நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய ஜென்ம பலன்களை பார்த்து கொண்டு நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி வாழ்வீங்க, என்ன தொழிலில் இருக்கலான்னு உங்கள் லெவலில் சொல்லி கொடுப்பார். அது போன அன்னைக்கே சொல்லிடுவாங்க, குறி சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், பயணிக்கணும். இட்ஸ் அ இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? யூ மஸ்ட் லேர்ன், தென் ஒன்லி யூ வில் கெட் தி நாலேஜ். அப்போ அதுக்கு பொறுமை இருக்கணும் நமக்கு. நம்ம அப்படி இல்லை. நம்ம கோயிலில் போய் 2 சுற்றணுன்னா காரியம் நடந்தது, யாருக்கு நடந்தது, என்னைக்கு நடந்தது, சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அங்கே மட்டும் ஏமாறதுக்கு தயாராக இருப்போம். ஆனால் ஞானத்தில் போய் உடனே கேட்க உடனே போனோன்னு நடந்துருமா, எங்கே போய் என்னைக்கு நடந்தது, எங்கே இது இவங்க அவஸ்தைப்படணும்னு நல்லா யோசிக்கணும். அதனால் குருவிடம் போகிற பொழுது எப்படி இருக்கணும்னா, அறிவை மட்டும் தேடி செல்ல வேண்டும். அப்போ அந்த அறிவு தேடி நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கு என்ன சொல்லப்படும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. இல்லைப்பா நீ என்னத்தை தான் வேலை பார்த்தாலும் உனக்கு என்ன பண்ண முடியாது. சிலவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தா பண்ணாது, நீ சொந்த தொழில் பண்ணு. ரூட்டு காட்டியாச்சு. அடுத்த நிமிடம் பாருங்கள், இவன் போய் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, என்ன தொழில் எப்படி பண்ணுறதுலாம் யோசிப்பான். அப்புறம் ஒருத்தண்ட கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பண்ணால் ஒரு சின்ன கடை, பெரிய கடை, அப்புறம் இவங்கெல்லாம் ஆட்கள் வேலை, கடைன்னு வந்துடும். ஏன்னா உனக்கு உரியது அதான் கிடச்சிரும். இப்போ அது தெரியாமல் நீ போய் ஒரு கடையிலே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் 40 வருஷம் வேலை பார்த்தாலும் வாங்குகிற சம்பளத்தில் தான் நின்றுக்கிட்டே இருக்கும், நொந்துக்கிட்டே இருப்பேன். என் லைஃப் டெவலப் ஆகலை. அப்போ நீ ஒரு முதலாளியாக இருக்கிறது, ஒரு கடை வச்சு நடத்துறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கிறதாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆசை இருக்குது. ஆனால் இறங்குறதுக்கு பயமாக இருக்கும். கையில் பணம் இருக்காது. போய் கேட்டால் தருவாங்க, ஆனால் கேட்குறதுக்கு தயார் இல்லை.
அப்போ வழிகாட்டுவதற்கு யார் வேணும்? குரு வேணும். குரு தான் வழிகாட்டி. அப்போ அந்த குரு கிடைக்கின்ற பொழுது குருகிட்ட போய் நான் என் வாழ்க்கை எப்படிங்கிற பொழுது அவர் உங்களுக்கு லேண்ட் சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ முதல்ல உங்கள் இது கர்மா விதி, நீங்கள் எப்படி வாழணும் இல்லையா, உங்களுக்கு எந்த லெவலில் கிடைக்குங்கிறது. அடுத்தது கர்மம், நீ என்ன செய்யணுங்கிறது. இப்போ அதுதான் தெரியாமல் இருக்குது. நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவா, நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அப்போ நீ என்ன செய்தியோ அதுக்குத்தான் நமக்கு பலன் கிடைக்கும்னு நம்ம தெரியல. யாரையாவது பிடிக்கலன்னா கண்ணா அப்படின்னான்னு பேசுறதான் பாரு, அவனால ஏகப்பட்ட ப்ராப்ளம். வாய் கொழுப்பு. நம்ம யார்கிட்ட வாய் அடக்கி பேசணும், யார்கிட்ட நல்லது பேசணும், யார்கிட்ட போய் பேசக்கூடாது தெரியல இல்லையா. விதை ஒன்று போட்டால் சொத ஒன்றா முளைக்கும்பாங்க. அப்போ உங்கள் செயல்படி தான் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். நீ எதை செய்கிறாயோ அதனுடைய பலன் உனக்கு வரும். நல்லது செய்தினா நல்லது, கெட்டது செய்தினா கெட்ட. அப்போ உனக்கு வரக்கூடிய நன்மைக்குமே உன்னை சார்ந்த அப்பாவையோ அம்மாவையோ அக்காளையோ தம்பியோ அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் அப்பா பெற்று போட்டு அவன் சாப்ப நான் அவஸ்தைப்படுறேன். சம்மந்தமே இல்லை. உங்கள் அம்மாவும் காரணம் கிடையாது. உங்கள் அம்மாவால் உங்களை வாழ வைக்க, அதாவது பெருசாக ஆக்குறது அப்படி ஆக்குறது ஒன்றுமே முடியாது. அழுதுட்டு இருப்பா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு. தாயால் முடியாது. அப்படி முடியும்னா என்ன பண்ணியிருப்பாங்க இதுக்குள்ள? தாய் என்ன பண்ணியிருப்பா? எல்லா பிள்ளையும் பெருசாக ஆக்கியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவாலேயோ அப்பாவாலேயோ தாத்தாவாலேயோ யாராலேயும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவோ உயர்த்தவோ முடியவே முடியாது. உங்கள் கையில் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நம்ம எவ்வளவு லெவல் போவோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாம் எப்படி வாழ்வதுங்கக்கூடியதை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் அங்கே தான் அறவாழ்வு தேவைப்படுகிறது. பொய் சொல்லாமல், கோபப்படாமல், இல்லையா, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல், தப்பு தவறுகள் இல்லாத ஒரு நெறிமுறையான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எதிர்ப்பு பகை வராது. அப்போ நிம்மதியாக வாழலாம். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா குரு உபதேசம் வேண்டும். அப்போ ரெண்டு இடத்துக்கும் குரு வேணும். உங்களை யார் என்று அடையாளம் காட்டுவதற்கும் உங்கள் கர்மாவை சொல்வதற்கும் குரு வேண்டும். நீங்கள் நல்லபடி வாழ்கிறதுக்கு, பொது கர்மா சம்பாதிக்காது இருப்பதற்கு, தப்பு தவறுகள் செய்யாமல் வாழ்வதற்கு நெறிமுறைகளை காட்ட உபதேசங்களை கொடுப்பதற்கும் குரு வேண்டும். அப்போ குரு உபதேசப்படி இந்த ஜென்மாவில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஹோட்டலில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்போ நம்மள்கிட்ட வந்து இருந்த ஒரு பையன், இவன் இந்த கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தான். கேட்ரிங் டெக்னாலஜி இன்டர்வியூ படித்து முடிச்சுட்டு 2-3 இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணிருக்கான். எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்கல. கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டான். அப்போ என்கிட்ட வருகிற பொழுது சொன்னால், எப்படி ஐயா படித்தேன், சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணால் ஒன்றுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சரி, இப்போ என்ன ஆகணும்? இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்குது, இதில் போய் நான் பாஸ் பண்ணிடணும். அப்போ நான் சொன்னேன், உனக்கு வாழ்க்கை ஹோட்டல் தான், அது போல் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டேன், நீ அதிலே சம்பாதிக்கலாம். பட் இப்போ இந்த போகிற இன்டர்வியூவில் நீ பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற, அப்போ தானே இந்த வேலை வேணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்லுங்கள்? அவனுக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்டாலும் ஸ்மைல் பண்ணிட்டு பதிலே சொல்லாத. என்ன பண்ணக்கூடாது? அவன் கேட்குறான், இதை செய்யணும், அதை செய்யணும், இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு என்ன கேட்டாலுமே என்ன பண்ணக்கூடாது? பதிலே சொல்லாத, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னய்யா நீ கோபி மஞ்சூரியன் செய்வியா? எப்படி செய்வ? சரி. தக்காளி சாதம் பண்ணுவியா? சரி. அவன் என்ன கேட்குறான், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது கேட்குறானோ என்ன கேட்டாலும் நீ பதில் சொல்லாமல் சரின்னா இவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, ஐயா எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சொல்கிறீங்களா, விரட்டி விடுறதுக்கு சொல்கிறீங்களான்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க சிக்கல் என்னன்னா புரிகிறது. இப்போ அவனை பொறுத்த அளவுக்கு
அவன் என்ன பிலீவ் பண்ணக்கூடியவன் தான், ஏற்கனவே இந்த தடவை வந்திருக்கிறான். இப்போ அவன் இன்டர்வியூ போகிறதுக்காக வந்து கேட்குறான். இப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன், அங்கே கேட்டால் வாய் திறந்து பேசவே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இவ்வளவுதான். கொடுப்பான வேலை கொடுப்பானா? இவன் தான் என்னன்னா ஜெயிச்சுட்டு வேலை கொடுத்தான். இவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட். மொத்தம் 22 பேர் வந்தாங்களாம். 22 பேரில் ஜெயிச்சது இவன். என்னன்னா ஒரு பதிலும் சொல்லாதனால என்ன அன்னைக்கு என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு இவனுக்கு சந்திராஷ்டமம். வாயை திறந்து சொல்லியிருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவுட் ஆயிடுவான். ஏன்னா சொன்னான்னா அதுக்கு உப்பு போடுறது, எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ புளி ஊற்றணும், எவ்வளோ மசாலா போடணும்லாம் கேட்டால் இவன் ஏதாவது சொன்னான்னா அங்கே இருந்த 4 பேரும் ஆளாளுக்கு மாற்றி 4 செஃப் இருந்திருக்கானுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தூக்கல் போடல, அது உப்பு கூடுதல்ல, இது எப்படி நல்லா இருக்கும், இது குறைச்சுன்னு. ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு வாயிலேருந்து வர்றதெல்லாம் பிரச்சனையாகும். ஆனால் இன்டர்வியூக்கு போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் இன்டர்வியூ. இவன் சந்திராஷ்டமத்தில் கொண்டு இன்டர்வியூ வச்சுருக்கான். இவனுக்கு சந்திராஷ்டமெல்லாம் தெரியாது, இவனுக்கு அந்த ஜாதகம்லாம் தெரியாது. ஆனால் அவன் ராசியில் எனக்கு தெரியும். அவன் வந்த உடனே இன்னைக்கு சந்திராஷ்டமம், இவன் வாயை திறந்தான்னா மாட்டிக்குவான், நிச்சயமாக அனுப்பி விட்டுருவானுங்க. ஆனால் வேலை வேணும்னு நம்மள்கிட்ட கேட்டுட்டான். அப்போ இவனுக்கு அந்த வேலை கொடுக்கணும். உடனே என்ன பண்ணேன், நீ போகக்கூடிய நேரத்தை நான் சொல்லி வீட்டை விட்டு இறங்கும்போது இந்த டைமுக்கு போ, இந்த டைமுக்கு நீ போ, இந்த டைமுக்கு நீ போனேன்னா இது உனக்கு வேலை வாங்கி தரும், இந்த கோல் உனக்கு உதவும். நான் சொன்ன டைமுக்கு வீட்டை விட்டு இறங்கி போயிட்டான். கரெக்டாக போயிட்டான். ஸ்டார் ஹோட்டலில் இன்டர்வியூ வச்சுருக்கானுங்க. 22 பேர், 4 பேர் செக் பண்ணுறானுங்க. இவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டோன்னா இவன் சிரிச்சிட்டே நின்னானான். ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டான், அப்பவும் சிரிச்சிட்டே நின்றுருக்கான். கடைசியில் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி அவனை நிற்க சொல்லிவிட்டு மீதி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டான். இவனுக்கு லெஃப்ட் ரைட் வாங்க போகிறானுங்க, தனியாக நிற்க சொல்லியிருக்கான். இன்டர்வியூ கூப்பிட்டு நம்மளை வந்து எங்கள் கம்பெனி என்ன இழிச்ச வாங்கி நினச்சியான்னு ஏதாவது நம்மளை திட்ட போகிறான்னு நினச்சிட்டு பயந்துட்டே என்ன தான் நினச்சிட்டு இருந்திருக்கான். அவன் சொன்னான், அவங்க தள்ளி நில்லுன்னு சொன்ன உடனே உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தான் என்ன நடந்தாலும் தான் நான் நினச்சிட்டே நின்னேன். ஆனால் எல்லாம் முடித்த உடனே அந்த 4 பேரில் 2 பேர் எழுந்திரிச்சு வந்து கையை கொடுத்தானுங்க, மீதி 2 பேர் வந்து அந்த தோலை தட்டி கொடுத்தானுங்க. எனக்கு பக்குன்னு ஆயிட்டு, ஒன்றுமே சொல்லலையே, நம்மளை எப்படி சேகன் கொடுத்து தோலை தட்டுறான்னு நினச்சா இப்போ அவனுக்குள்ளேயே பேசுகிறான். தம்பி தான் கரெக்டு. ஏன்னா இந்த உப்பு சால்ட்டு போடுறது அது போடணும்னு சொன்னால் நமக்குள்ளே என்ன வந்துடும், வேலை வந்துடும். அந்த நேரத்தில் செய்யும்போது எவ்வளவு போடணும் என்னங்கிறது அந்த சூழ்நிலை பண்ண வேண்டியதுதான். சமையல் இப்படி தானே கிடையாது. அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன மைண்ட் வருதோ ப்ரெசண்ட்டாக பண்ணி கொடுத்துடணும். எந்த ப்ராடக்ட் தான் சரி தான் பண்ண முடியும் கூடிய தைரியம் வேணும். இப்படி தான் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சிருந்தா எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் படிச்சிருக்கான், சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் செய்யக்கூடிய வேலை எது, கிச்சன் வேலை. நீங்கள் 30 கிராம், நிறைய பேர் இந்த வானொலி பார்த்து டிவி பார்த்து சமையல் பண்ணுவாங்க இல்லையா? நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், தோசையை என்ன பண்ணியிருப்பாங்க, கொழுக்கட்டையே சுட்டு தருவாங்க இல்லை? அப்போ உப்பை போடணும், உடனே கொண்டா என்னன்னா எதை தூக்கிட்டு வரணும், தராசை தூக்கிட்டு வாம்பா. ஏன்னா அவன் 2 கிராம் உப்பு போடு, இல்லை 5 கிராம் மிளகு போடு, எந்த கணக்கு போய் பார்க்க முடியும்? அது சமையலில் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி அம்மா போடுவான், தொட்டு கூட பார்க்க மாட்டான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவன் புதுசாக அவ்வளோ நக்கி 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 அந்த சமையல் பண்ணி முடியும், மற்ற சாப்பிட முடியுமா பார்த்தா? அப்போ அந்த பக்குவம் என்பது இயல்பாக ஊறி போனது. அவங்க பண்ணும்போதே தெரியும், அப்பாவுக்கு சுகரு அவருக்கு வந்து குறைச்சிக்கணும், அது தானாக பண்ணிடுவாங்க. அப்போ லெமன் செய்யும்போது லெமன் வாட்டர் கேட்டால் சுகர் போட்டு தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே சுகர் போடக்கூடாது. லெமன் கேட்டால் லெமன் சுகர் போட்டு தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே சுகர் போட்டு கொடுத்தா மாட்டிக்கும். அப்போ யார் இல்லையா? இப்போ அவன் சொன்னான், நீ சிரிச்சுக்கிட்டு நின்னது நான் நினச்சேன். ஏன்னா சமயத்துக்கு தக்கவாறு செய்யக்கூடியது இல்லையா, இதை போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்னு தம்பி தானே நினச்சிருந்தேன். அவனே சொல்கிறானா, அதனால தானே தம்பி நீங்கள் சொல்லாமல் சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டாராம். இப்படியும் ஒரு பொருள் இருக்குதோ? அவனே விளக்கம் சொல்லிருக்கான். திடீர்னு நம்ம லெமன் கேட்குறான், உடனே சுகரை போட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா? அவன் சால்ட்டு கேட்குறானா சுகர் கேட்குறானான்னு தெரியணும், அதுக்கு தக்கவாறு பண்ணணும். அதனால தான் சைலண்டாக இருந்தீங்க. யூ ஆர் செலக்டட் தான். வரும்போது ஸ்வீட், நான் ஸ்வீட் சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த குரு உபதேசம் உங்களுக்கு கை கொடுக்கும்.
என்ன பேசலாம், எப்படி நடப்பது எங்கக்கூடிய அதில் தான் நம்ம மாட்டுவோம். நல்லா படிச்சிருப்போம், ஆனால் பேச ஏடா கூட ஏதாவது பேசி இன்டர்வியூவில் அவுட் ஆயிடும். இல்லை, வீட்டில், செயல்களில், நட்பில், உறவில், எல்லாத்துலேயும் அது தொடரணும்னு சொன்னால் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. நட்பை தக்க வைப்பது, உறவை வாழ வைப்பது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ, எப்படி நடக்கிறீங்களோ அதுக்கு தக்கவாறு. அப்போ அதுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணுங்கக்கூடியதெல்லாம் எங்கே கிடைக்கும்? குருவின் உபதேசங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ குரு உபதேசமும் குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லையா, இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களை முன் ஜென்மாவை பற்றியுள்ள ரகசியமும் இப்பொழுது வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நடைமுறையும் ஒரு குருவிடமிருந்து கிடைக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை நிச்சயமாக புகழ் உடையதாக, பெருமை உடையதாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. இதை தான் திருவள்ளுவர் பிரான் அழகாக சொன்னார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். உங்களுடைய கர்மாதான் உங்களுடைய அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்டளை கல்லாக இருக்கிறது இல்லையா. ஆனால் அங்கே என்ன மறைத்து வைத்தாருன்னா, இதற்கு யார் வழிகாட்ட வேண்டும்? ஒரு குரு வழிகாட்ட வேண்டும், குரு மூலமாக பெற வேண்டும் என்பதை மறைமுகமாக இஸ் அண்டர்ஸ்டுட் கொடுக்கப்பட்டது. எனவே உங்கள் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் யார் கையில் இருக்க வேண்டும்? குரு கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வை.